ஹலோ பார்ட்டிசிபென்ட்ஸ், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மட்டும் கொஞ்சம். எஸ் ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் இன்ட்ரடக்ஷன். கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். செஷன் வந்து கரெக்டாக 6:05 ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் யா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். வண்டர்ஃபுல் ஈவினிங், ரைட்? ஏன்னா மண்டே ஈவினிங்ன்றது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கோட நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து பார்க்க வந்திருக்கிறத நினைக்கும் போது இட்ஸ் ரெடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்ல போறேன்னா, நான் வந்து என்னோட பேர் வந்து விக்னேஷ் அண்ட் ஐ எம் ஃப்ரம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அண்ட் சொல்ல மை நேம் இஸ் விக்னேஷ் இல்லைங்களா? ஸோ எனக்கு வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஹோஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் திக்கி இருக்கும், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ட் யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்டோட இனிஷியேட்டிவ் பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அண்ட் பிகாஸ் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் அப்படின்றது இட்ஸ் ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரி ஒன். நாலேஜ் இஸ் பவர்ஃபுல் வெப்பன், ரைட்? நம்ம அறிவு தான் நமக்கு இருக்கிற. ஸோ அதை நம்ம வந்து எல்லாருக்கும் பொதுவா எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பிளாட்ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு உங்களை எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து சின்ன சின்ன லேக் ஆகும். நம்ம மைனஸ் இருக்கும், ஃபியர் இருக்கும், நமக்குள்ள வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது எப்படி நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்றது அப்படின்ற மாதிரியான பயம் இருக்கும். நமக்குள்ள சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆர்வம் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் வந்து நம்மள வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிளாக்கை எடுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட். ஸோ பை யூசிங் திஸ் பிளாட்ஃபார்ம் நீங்க வந்து சிவரல் டாபிக்ஸை வந்து உங்களை கெயின் பண்ணிக்கலாம், சிவரல் நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கலாம். இங்க டெய்லியும் வந்து நாங்க செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். டெய்லி 2 டைம்ஸ் இந்த செஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். நாங்க எங்க சாட் பாக்ஸ்ல வந்து லிங்கை வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தெரியும், எனக்கு இந்த கண்டென்ட் தெரியும், பட் ஆனா இது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஒரே ஒரு மோட்டிவ் நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் ரைட். எல்லாருக்குமே நமக்கு சமமான உரிமை இருக்கு நமக்கு கத்துக்கிறதுக்கு. அந்த கொடுக்கறது தான் வந்து இந்த பிளாட்ஃபார்மோட வேலை. ஸோ யா, ரொம்ப நேரம் வளரலன்னு சொல்லிட்டேன். ஸோ விஷயத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறேன் அப்படின்னா, என்னோட என்னோட இது வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பேசுறது ரொம்ப பயமா இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பேசுறது. அதுக்காக நான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபியரை நான் ஓவர் கம் பண்ணணுன்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குள்ள இருக்க ஃபியரை ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் விஷ் பண்றேன். அண்ட் யா, ஆப்வியஸ்லி இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கை வந்து ஃபைன் பண்ணலாம். அதே இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் நாலேஜை வந்து கெயின் பண்ணலாம். இட்ஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் யுவர் ஓன் யூசஸ் ஒன்லி. ஸோ இன்னைக்கான செஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லேர்னிங் இஸ் அமேசிங் திங், ரைட்? நான் இங்க இந்த பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு காரணமும் அதுதான், டிஜிட்டல் லேர்னிங் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரியான ரிமோட் லேர்னிங் வந்து நமக்கு புதுசு. பிகாஸ் நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ் முன்னாடி உட்காந்து பெஞ்சில் உட்காந்து கிளாஸ் கவனிச்சு பழகினவங்க. அண்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் லேர்னிங் இந்த செஷன் வந்து மேபி அமெரிக்கன்ஸ் இல்லை வெளிநாட்டுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தாலும் நமக்கு வந்து இது கொஞ்சம் புதுசு. அண்ட் வி ஆர் நியூ டு திஸ் ட்ரெண்டிங் டியூ டு திஸ் கொரோனா இஷ்யூன்றதுனால இது வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுல இருக்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதை எப்படி டேக்கிள் பண்ண போறோம், இது எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி பழகிக்க போறோம், அதே மாதிரி இதை பத்தின நமக்கு தெரியாத ஃபேக்ட்ஸ், இதை பத்தின நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாத்தையும் பத்தி நமக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் வந்திருக்காரு மிஸ்டர் ஓலிவர் சார். அண்ட் யா, ஐ எம் ப்ரௌட்லி வெல்கம் யூ சார். அண்ட் தேங்க்யூ சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ விக்னேஷ். ஒரு நிமிஷம், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். எஸ் சார், ஓகே சார். எஸ், ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார், தெரியுது சார். ஓகே, ஸோ என்னோட பேர் ஆலிவர். நான் வந்து பிரதம் என்ஜிஓவில் ஸ்டேட் ஹெட்டாக இருக்கிறேன்.
பிரதம் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன்ன்றது ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். என்ஜிஓன்ற கான்செப்ட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, தொண்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து வாலண்டியராக சில பேர் ஒர்க் பண்ணோம், சில பேர் சோஷியல் ஒர்க் ப்ரொஃபஷன்லேருந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. ப்ராஜெக்ட் ரீதியாக நாங்கள் வந்து வெவ்வேறு சிஎஸ்ஆர், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அங்கேருந்து நம்ம வந்து ஃபண்டிங் ஆகும். சில இண்டிவிஜுவல் ஃபண்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்தமாரி வந்து டொனேஷன் பேசிஸில் தான் இந்தமாரி வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகும். ஸோ அந்த வகையில் வந்து பிரதம் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 21 ஸ்டேட்டில் வந்து நாங்கள் எங்களோட வேலைகள் போயிட்டு இருக்கு. தற்சமயம் வந்து சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் திருவள்ளூரில் கிராமப்புறங்களில் குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் கூட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ if anyone from this group don't know Tamil or understand Tamil, you may let me know. I can be bilingual. Otherwise, now slides will be in English. I can explain in Tamil. So அந்த மாதிரி யாரா இருந்தீங்கன்னா you can just let me know if anyone has problem to understand in Tamil. Otherwise, we can continue in Tamil. Yes, what is you can respond in a comment sections only. Okay, or, so I won't be able to see the chat box now because I have given the full screen share. So அதனால நீங்க மேபி விக்னேஷ் நீங்க என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், chatல பார்த்துட்டு சொல்லலாம். நான் பார்த்து சொல்றேன். Okay, so I assume that everyone can understand Tamil. So அதனால I will be both in bilingual. ஸோ இன்னைக்கு வந்து இந்த செஷன்ஸ் வந்து நாங்கள் ரிமோட் லேர்னிங், அதாவது வந்து இந்த பேரே வந்து சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். இப்போ ரிமோட் லேர்னிங் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிற இடத்துல வந்து நம்ம மற்றவங்களுக்கு எப்படி வந்து ரீச் பண்ணுறது அப்படின்றது, ஆஸ் ஏ எஜுகேட்டராக நம்ம மற்றவங்களுக்கு எப்படி ரீச் பண்ணுறது, ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக நம்ம வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட எப்படி ரீச் பண்ணுவாங்கன்றது வந்து நாங்கள் பிரதம் வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமான வேலைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயோ கிராமப்புறத்துலயோ வந்து நிறைய ஃப்ரீயா வந்து நாங்க ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ எங்களோட வேலைகளே வந்து குழந்தைங்களுக்கு போயிட்டு கிளாஸஸ் எடுக்கிறதுனா வந்து டியூஷன் மாதிரி கிடையாது, டெக்ஸ்ட் புக்கை போய் கவர் பண்றது அது கிடையாது. அவங்களுடைய அடிப்படை கல்வி, அதாவது பேசிக் ரீடிங், தமிழ்நாட்டில் சொல்லணும் அப்படின்னாக்கா பேசிக் தமிழ் ரீடிங் அண்ட் பேசிக் மேத், அரித்மெட்டிக் ஸ்கில். ஸோ இது வந்து பிரைமரி லெவல் வரைக்கும் நாங்கள் இது பண்றோம். அண்ட் அப்பர் பிரைமரி லெவல்ல அப்பார்ட் ஃப்ரம் பேசிக் தமிழ், பேசிக் மேத் தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸா தமிழ்ல வந்து கொஞ்சம் படிச்சு அதை வந்து புரிஞ்சு எப்படி வந்து விடை அளிக்கிறது, அந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஸ்கில்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்றது. அண்ட் அது இல்லாம இங்கிலீஷ், பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ், இது எல்லாமே நான் சொல்ற எல்லா விஷயமுமே ஒன்லி ஆக்டிவிட்டி மூலமா தான் நாங்கள் பண்ணோம். எதுவுமே வந்து எங்களுக்கு லெக்சரே கிடையாது. ஸோ வி டூ ஆல் திஸ் ஆக்டிவிட்டிஸ் ஒன்லி த்ரூ, இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவிட்டி மெத்தடாலஜில தான் கிளாஸஸே நடக்கும். ஸோ தமிழ் கற்றுக்கணும்னா ஆக்டிவிட்டி, மேத்தை கற்றுக்கணும்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, இங்கிலீஷை கற்றுக்கணும்னா ஆக்டிவிட்டி, சயின்ஸை கற்றுக்கணும்னா ஆக்டிவிட்டி. ஸோ இட் வில் பி அ குரூப் ஆக்டிவிட்டி, ஸ்மால் குரூப்ல இருக்கும், என்டையர் கிளாஸ்க்கு சேர்ந்து இருக்கும். அண்ட் செல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இண்டிவிஜுவலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஓரியன்டா தானே இந்த கிளாஸஸ்லாம் இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்த கற்றுக்கினாவே ஆக்டிவிட்டி தான். ஸோ எதுவுமே இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்றது தியரட்டிக்கலாவே இருக்காது. ஸோ அந்த ரீதியா வந்து நாங்கள் யூஸ்வலி வந்து இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்க போயிட்டு கிளாஸஸ் எடுப்போம், எங்களோட டீம் போய் கிளாஸஸ் எடுப்பாங்க. பட் இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி ரீச் பண்றதுன்னு தெரியல. பட் ஆல் ஆஃப் சடன் வந்து எங்ககிட்ட கான்டாக்ட்ஸ் நிறைய இருந்தது. அதனால நாங்க என்ன பண்ணோம், நிறைய பேருக்கு வந்து ஃபோன் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா நிறைய வந்து ரீச் பண்ணோம். ஸோ பிரதம் வந்து இந்த ஷார்ட் டைம்ல நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். விதின் டேஸ் ஆர் விதின் a week we could reach more number of children. So அது எப்படி பண்ண போறோம்ன்றது பத்தி தான் இந்த presentation. Okay, so I don't know how many of you have some kind of experience taking some tuition or taking some classes. Any quick response on that? Maybe you can chat and Vignesh can let me know. எவ்வளோ பேருக்கு வந்து அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? Maybe you just say I have or I can. Just a quick. எஸ் participants, நீங்க chat boxல ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். Yeah, I think you can. எஸ் சார், குருன்ற ஒருத்தர் வந்து ஐ ஹேவன் சொல்லியிருக்காரு. அண்ட் கவி கண்ணன்ற ஒருத்தவங்க வந்து அவர் வந்து ஒரு ட்ரைனரா இருக்கன்றத சொல்லியிருக்காரு சார். சம்பத் குமார்ன்றது ஒருத்தர் வந்து டீச்சரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே ஓகே, சோ நைஸ். கமலின்ற ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு, அண்ட்
எஸ் சார், நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ நைஸ். ஸோ நான் ஏன் கேட்டேன்னா, ஸோ யூ கேன் மேபி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த நியூஆன்சஸ், அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்ஸ், அண்ட் யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. மற்றவங்களுக்கு வந்து மேபி கொஞ்சம் புதுசா இருக்கலாம். அண்ட் நாட் டு வரி, இது வந்து இட் வில் பி டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, ஸோ now I'll start my presentation. So now everyone know that what is the situation prevailing here in Tamil Nadu or India or throughout the world. So if you see India, we have around 300 million learners, especially the children's. So children's வந்து they are out of school now. So they are enrolled in school, but they are not going to school. Yeah, school வந்து பேர் கொடுத்திருக்காங்க, but they are not able to go to the school because of three major issues like prolonged school closed இருக்கு, and lack of awareness health. இது வந்து health issues பத்தி இன்னமும் பாத்தீங்கன்னா மாஸ்க் வந்து பாதியா போட்டிருப்பாங்க, மூக்கு விட்டுட்டு வாயை மூடி இருப்பாங்க, வாயை மூடிட்டு மூக்கு விட்டுரு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் நியூ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ த என்ன சொல்றது, அதே மாதிரி வந்து ப்ரிப்பேர்னஸ் ஃபார் எஜுகேஷன் டேர்ம்ஸ்ல பார்க்கணும்னா ப்ரிப்பேர்னஸ் ஃபார் ரிமோட் லேர்னிங்கே வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ நீங்க நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் அடல்ட்ஸ் அண்ட் யூ நோ தட் தேர் ஆர் மூக் அப்படின்னு சொல்லுவாங்க, மாஸ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். அதெல்லாம் வந்து ஷார்ட்டா மூக், MOOC அப்படின்லாம் வந்து நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் நிறைய பேர் அவங்கவுங்க நாட்டுல இருந்து அவங்கவுங்க வீட்டுல இருந்தே உட்காந்துட்டு ஆன்லைன் கோர்சஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்றாங்க. அண்ட் தே கெட் சர்டிஃபிகேட், ஸோ டிகிரியே பண்ணி முடிக்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்கு. பட் வி ஆர் நாட் தட் மச் ப்ரிப்பேர்டு. எஸ்பெஷலி இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இல்லை. ஸோ நம்ம வந்து இன்னமும் காலேஜ் அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வி ஸ்டில் பிலீவ் தட் வி லேர்ன் ஒன்லி வி கோ டு ஸ்கூல், ஒன்லி வி கோ டு காலேஜ், அப்படி போனாதான் கத்துக்க முடியும்ன்றது நிறைய பேரோட நம்பிக்கை. ரெண்டாவது சிஸ்டமும் அப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு அந்த பாதையை நோக்கி போனாதான் சர்டிபிகேட், 10th சர்டிபிகேட்டோ 12th காலேஜோ இதை கிடைக்கும். அதை வச்சுதான் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபோ ஏதோ பிரைவேட் கன்சர்ன்ல போயிட்டு வேலை தேடுறதுக்கு நம்ம. ஸோ வி ஹாவ் எ சேனல். ஸோ அந்த சேனல் வந்து இன்னும் நம்மளால பிரேக் பண்ண முடியல. தோ வி ஹாவ் ஆன்லைன் சர்டிபிகேஷன், இன்னமும் அந்த ஆன்லைன் சர்டிபிகேஷனுக்குலாம் வேல்யூ இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல. ரெண்டாவது தெரிஞ்சாலுமே அந்த ஒரு பயம் இருக்கு, அந்த ஆன்லைன் சர்டிபிகேட்டுக்கு வந்து வேல்யூ இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ரிமோட் லேர்னிங்ன்ற பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு, ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு, 1 day சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கு, ஃபியூ ஹவர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லேக் ஆஃப் ப்ரிப்பேர்னஸ் ஆஃப் ரிமோட் லேர்னிங் ஆல் டுகெதர், ஒன்லி ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் சொல்ல வரல. ஸோ ஆல் டுகெதர் ஒரு ரிமோட் லேர்னிங்ன்ற அந்த இதுக்கே வந்து வி ஆர் நாட் தட் மச் ப்ரிப்பேர்ட். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் திஸ் வே. இதுல வந்து நிறைய டிபேட்ஸ்லாம் வரலாம், இது வந்து நல்லதா இல்லையா, தீஸ் தட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் we have an option to explore all this thing through the internet, or that we call it as remote learning. So remote learning la வந்து courses-ன்றது இல்லாம எனக்கு இது பிடிக்கும், நான் போய் படிக்கிறேன், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் a syllabus like where I have to cover all these chapters and I have to get அந்த மாதிரி இல்லை. ரிமோட் லேர்னிங்ன்ற கான்செப்டே வந்து எனக்கு இது பிடிக்குது, நான் படிக்கிறேன். எனக்கு வந்து திடீர்னு கிரிக்கெட்ல கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கணும், ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டடி அபவுட் தட். அண்ட் அது பிடிக்கல அப்படியே விட்டுட்டு நான் அடுத்ததுக்கு போயிடுவேன். திடீர்னு நான் டான்ஸ் பத்தி நான் ஏதாவது படிப்பேன், திடீர்னு நான் சமையல் பத்தி கத்திப்பேன். ஸோ ஆல் டுகெதர் கம்பைன்ஸ் ஏ ரிமோட் லேர்னிங். ஸோ இதோட ரிமோட் லேர்னிங்னா இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கூல்ஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்மார்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல அதை வச்சுதான் வந்து பிசினஸே பண்றாங்க. ஸ்மார்ட் போர்டுன்ற கான்செப்ட் என்னன்னா, டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே பிடிஎஃபா மாத்தி அப்படியே போர்டில் வந்து ப்ரொஜெக்டர் போட்டு காட்டிடுவாங்க. ஸோ அதுதான் ஸ்மார்ட் போர்டா? இல்ல வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, இல்லை வந்து நீங்க வந்து பிடிஎஃபாவோ இல்லை வந்து ஏதோ யூடியூப் மூலமா நீங்க பாத்துறீங்க. ஸோ எனிவே நீங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க, உங்களோட டெக்ஸ்ட் புக் முடிச்சிடுறீங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு சொல்றதா? ஸோ இது வந்து நிறைய ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது ரிமோட் லேர்னிங் வந்து அப்படி கிடையாது. ஸோ வாட் எவர் யூ லேர்ன் த்ரூ யுவர் ஓன் விஷ். நீங்க இதை நான் படிச்சு தெரிஞ்சுக்கணும், என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அது படிச்சு தெரிஞ்சுக்கணுன்றதா வந்து ரிமோட் லேர்னிங். ஸோ அந்த ரிமோட் லேர்னிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுல ஒரு குட்டி பார்ட்டு ஹவு டு ரீச் சில்ட்ரன் ஃப்ரம் அவர் ஓன் பிளேஸ்ன்றதை பத்தி தான் வந்து அதுல ஒரு குட்டி செக்மெண்ட் தான் வந்து நான் பேச போறேன். அந்த குட்டி செக்மெண்ட்ல வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ நவ் த கொஸ்டின் அமாங் த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் லைஸ் ஹியர் இஸ், இந்த லாக்டவுன் எப்போ முடியும், ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகும்? யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ மை ஸ்லைட். இதுல வந்து அப்படியே ஸ்கூல் திறந்தாலுமே வந்து எங்களோட குழந்தைங்களுக்கு வந்து அந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா? அதுக்கப்புறமா வந்து இந்த பிரேக் வந்து சில்ட்ரனுக்கு வந்து ஆயிருக்கு இல்லையா? வந்து யூஸ்வலி நம்ம ஸ்கூல்ல வந்து செமஸ்டர் லீவ் விட்டாலும் சரி, இல்ல வந்து சம்மர் லீவ் விட்டாலும் சரி, 1 month கழிச்சுட்டு மறுபடியும் போனாவே
தடுமாறும். நம்ம வந்து பேசிக்கா போய் படிக்கிறதுக்கே வந்து திணறும். ஸோ இப்போ வந்து பெரிய லாங் பிரேக் ஆயிருக்கு. இப்போ வந்து எந்த ஒரு சிலபஸும் கவர் பண்ற மாதிரி தெரியல, எந்த ஒரு கரிக்குலமும் பண்ற மாதிரி தெரியல. என்ன பண்றது அடுத்ததுன்றது கவர்மெண்ட்டும் இன்னும் தெளிவா சொல்லல. இப்பதான் கோர்ட்லயுமே வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. தீர்ப்பு சொல்லணும், 15க்குள்ள சொல்லணும், 20க்குள்ள சொல்லணும் அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல நீங்க கிளாஸ் எடுக்க போறீங்கன்னா அதோட கைட்லைன்ஸ் என்னவா இருக்க போகுது, உங்களோட சிலபஸ் நீங்க குறைக்க போறீங்களா, இல்ல வந்து ஒருவேளை பசங்களை வந்து நீங்க ஸ்கூலுக்கு ஒருவேளை வர சொன்னீங்கன்னா தெரியல, நம்மளுக்கு எப்போ ஸ்கூல் ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஸ்கூல் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் டு லாக் இன் த என்டையர் வேர்ல்டு. இந்த லாக்டவுன்ன்ற இந்த கொரோனான்றது கேள்விப்பட்டப்பவே வந்து வேலையா எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணது ஸ்கூல்ல வந்து முதல்ல நிப்பாட்டினாங்க. ரைட் ஃப்ரம் பிரைமரில இருந்து அப்பர் பிரைமரி பெரிய கிளாஸ் வரைக்கும். அதுக்கப்புறமா காலேஜும் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் தட் என்னோட இதுல பார்த்தோம்னா அதுதான் லாஸ்டாவும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ எல்லாமே ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் தான் ஸ்கூலும் ஃபைனலி தே வில் ஓப்பன். ஸோ இன்னும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் ஓப்பன் ஆகல. ஸோ தேர் ஆர் மெனி கொஸ்டின்ஸ் இன் அவர் மைண்ட், எஸ்பெஷலி பேரண்ட்ஸ். நிறைய பேர் ஃபீஸும் கட்டிட்டாங்க. நெக்ஸ்ட் டேர்முக்கு போறதான சில பேர் அவசரப்பட்டு ஃபீஸும் கட்டியிருக்காங்க. சில பேர் வந்து ஃபீஸ் கட்டிட்டோன்றதுக்காக பிரைவேட் ஸ்கூல்ல அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிறைய நிறைய திங்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அண்ட் தேர். ஸோ ஹவு டு வி என்கேஜ் த சில்ட்ரன் ஆன்லைன், இது வந்து அடுத்த கேள்வி இல்லையா? So as I already said, India is not prepared for remote learning, especially நம்ம ஸ்கூல் சிஸ்டம்குள்ள பார்த்தோம்னா the government school, the private school or the college is totally unprepared for this online course. சரியா? ஆன்லைன்ல வந்து கிளாஸ் எப்படி எடுக்கிறதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கான மொடாலிட்டிஸ் என்னன்றது அவங்களுக்கும் தெரியல. ஸோ இப்போ கூட நான் ஐ கம் அக்ராஸ் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் வந்து அந்த பிடிஎஃபா போட்டோ எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறாங்க. இதுல படிச்சுங்க, இதுல வந்து ஒரு 3 கேள்வி கேட்பேன், நாளைக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணுங்க. இதுதான் வந்து ஆன்லைன் கிளாஸா? ஸோ வாட் ஆர் த மெத்தடாலஜிஸ் டு டூ? இப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, சோஷியலைஸ் பண்ணுவாங்க பசங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ we have to see what are the pros and cons in online educations. பட் இந்த கேள்வி எல்லார் மைண்ட்லுமே இருக்கு. we have not explored it and இது எப்படி கொண்டு போறதுன்றது வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஸோ நிறைய நீங்க மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ கிளாஸ் ஒன் சைடு நடக்கும், இன்னொரு சைடு சாப்பாடு ஊற்றிட்டு இருப்பாங்க, இல்ல வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு எங்கெங்கயோ போய் சுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இட் வில் ஆல் ஹேப்பன். இது வந்து எல்லாருக்குமே புரியுற வரைக்குமே இது கண்டிப்பா போயிட்டு தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வாஸ் வாட் அபவுட் த கிரேட் கரிக்குலம் அண்ட் எக்ஸாம். ஸோ அந்த கரிக்குலம் என்ன வருது, குறைக்கிறதா கூட்டுறதா? இப்போ ஆல்ரெடி வந்து செமஸ்டரா போயிட்டு இருக்கு நம்ம ஸ்கூல்ல. காலேஜ்லயுமே வந்து ஒரு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி திங் இஸ் என்ன ஒரு பேக்கேஜா தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து வி ஆர் யூஸ் டு பேக்கேஜ் இல்லையா? ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இந்த ஒரு பேக்கேஜ், செகண்ட் செமஸ்டர்ல இந்த ஒரு பேக்கேஜ், பீட் ஸ்கூல் ஆர் காலேஜ் எல்லாமே பேக்கேஜா தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த இதுல பாக்குறப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 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 டேர்ம் வந்து முடிகிற ஸ்டேஜ் கிட்ட வருது இல்லையா? பை செப்டம்பர் அண்ட் ஆல் நம்மளுக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து ஏதோ ஒன்னு ஒரு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கும். அண்ட் ஐ ஹோப் தட் ஸ்டில் செப்டம்பர் வரைக்குமே ஸ்கூல் திறப்பாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ பை த டைம் ஒரு செமஸ்டருக்கான போர்ஷன்ஸுமே வந்து முடிஞ்சிருது. காலேஜும் அதே கதை தான். ஸோ இப்போதான் நிறைய காலேஜஸ் வந்து ஹாஸ்பிட்டலா மாத்திட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் நாட் ஷுர் லைக் வென் திங்ஸ் வில் கம் இன் டு நார்மல். ஸோ இந்த கேள்வி வந்து குழந்தைங்களுக்கும் இருக்கு, யூத்துக்கும் இருக்கு, ப்ரொஃபஸர், காலேஜ் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ வி டோன்ட் நோ ரியலி வாட் வில் பி த நெக்ஸ்ட் திங். But these is the situations prevailing in and around us. So is my screen clear ஆ இருக்குங்களா விக்னேஷ்? இல்ல எதனாச்சும் மறைக்குதா? எஸ் ஸ்கிரீன் கிளியரா இருக்கு சார். பட் ஆனா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சாரோட வாய்ஸ் கேக்குதா? பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு வாய்ஸ் கேட்கலன்னு கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் கேட்டதுன்னா கொஞ்சம் எஸ்ன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? Vignesh, are you able to read my the next slide? Yes sir, I can able to read sir, and உங்க வாய்ஸும் clear ஆ இருக்கு sir. You can continue sir. Okay, Thank okay. you sir. Okay, fine. So இதுல பாத்தீங்கன்னா my slide I am going to talk about connecting children and communities in times of COVID. சரிங்களா? இப்போ எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஐ திங்க் என்ஜிஓ ஃபீல்டுல, எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இது தே வில் ஈஸிலி கனெக்ட் ஹவ். பட் இதுல வந்து மற்றவங்களும் இருக்கிறதால நாங்கள் சொல்றோம். ஸோ யூஸ்வலி வாட் பீப்புள் டூ லைக் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் காலேஜஸ் ஆர் பிரைவேட் டியூஷன் சென்டர்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ் ஆர் என்ஜிஓஸ், ஆர்கனைசேஷன்ஸ்னா ஐ மீன் என்ஜிஓஸ்,
இந்த மாதிரி அவங்கலாம் எப்படி யாரை வந்து அல்டிமேட்லி வி ஹேவ் டு ரீச் சைல்டு இல்லையா? ஸோ சைல்டை வந்து ரீச் பண்ணணும்னா வி கேன் எய்தர் ரீச் த்ரூ டீச்சர், த்ரூ பேரண்ட், டு சில்ட்ரன். இல்லையா டீச்சர்ஸ் வந்து டைரக்டா சில்ட்ரன் வந்து கனெக்ட் பண்ணலாம், இல்லையா கவர்மெண்ட் வந்து டைரக்டா வந்து சில்ட்ரனை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஏன்னா வந்து பார்ட்டிசிபென்ட் தயவுசெய்து நீங்க மியூட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இல்லைன்னா. நான் பாத்துக்கிறேன் சார், யூ கேன் கண்டினியூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து குழந்தைங்களை ரீச் பண்ணணும்னா ஒன்னு டீச்சர்ஸ் மூலமா, டீச்சர்ஸ் வந்து பேரண்ட் கிட்ட, பேரண்ட் வந்து குழந்தைங்க கிட்ட வந்து ரீச் பண்ணலாம், ஆர் ஆஸ் எ ஆர்கனைசேஷன் ஆஸ் எ கவர்மெண்ட் டைரக்ட்லி சைல்டு கிட்ட ரீச் பண்ணலாம், ஆர் டைரக்ட்லி த்ரூ பேரண்ட் அண்ட் சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணலாம். பட் எல்லா இடத்துலையுமே வந்து பேரண்ட்ஸ் பிளே அ வைட்டல் ரோல், எஸ்பெஷலி இன் ஹேண்டலிங் சில்ட்ரன் த்ரூ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இல்லையா? ஸோ ஸ்கூலுன்றப்போ ஸ்கூல் ஸ்டேஜ்ல வந்து எவ்ரிபடி ஆர் சில்ட்ரன், 12th கிளாஸ் வரைக்குமே அவங்கள வந்து நம்ம சைல்டுன்னு தான் சொல்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து தே நீட் சம் கைண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட். அது அசிஸ்டன்ட் யாருன்னா அவங்களோட பேரண்ட். ஸோ பேரண்ட்டை இன்வால்வ் பண்ணாம இந்த ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப அவசியம். ஸோ அப்போ பண்றப்போ இதுல வந்து பேரண்ட் படிக்கிறவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, எப்படி வேணா இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள எப்படி ஓரியன்ட் பண்ண போறோம், எப்படி நர்ச்சர் பண்ண போறோம், அவங்களோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் இல்லாம நம்ம எப்படி வந்து பண்ண முடியாது. ஸோ அவங்ககிட்டயும் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம், இது ஆக்சுவலி என்ன நடக்குது, என்ன நம்ம ஓரியன்ட் பண்ண போறோம், என்ன சப்ஜெக்ட், கான்டெக்ட் என்ன, இது எல்லாமே வந்து வி ஹேவ் டு டெல் தெம், எஸ்பெஷலி வைல் டாக்கிங் டு யங் சில்ட்ரன்ஸ். எஸ். ஸோ வாட் வி டூ இன் பிரதம். ஸோ பிரதம்ல நாங்கள் என்ன பண்ணோம், எங்ககிட்ட வந்து ஸ்ட்ராங் நெட்ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, அதாவது கிராமத்தில் இருக்க மக்கள், நகரத்தில் இருக்க மக்கள். ஸோ நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ண ஏரியாலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 120 ஏரியா கிராமங்களில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அர்பன் அண்ட் இது ரூரல் சேர்ந்து. அண்ட் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 குழந்தைங்களை வந்து நாங்கள் ரீச் பண்ணுறோம். நாங்கள் சொல்றது வந்து ரொம்ப சின்ன நம்பர்ஸ் இது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில். பட் பிரதமோட இதே மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து 21 ஸ்டேட்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இங்க வந்து நாங்க கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் விளையாட்டு, இதுக்கான இந்த கேம்பெயினுக்கான பேரே வந்து கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் விளையாட்டு. ஸோ இந்த கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் விளையாட்டுல வந்து இந்த கேம்பெயின்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் 4 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது வந்து ஒன்னு கம்யூனிட்டிஸ், வேர் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, வாலண்டியர்ஸ் இருக்கலாம், சில்ட்ரன் ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ 21 ஸ்டேட்ல வந்து கிட்டத்தட்ட 11,000 வில்லேஜஸ், 11,000 பிளஸ் வில்லேஜஸ் வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் சொல்ற ஃபிகர் வந்து த்ரூ அவுட் இந்தியா 21 ஸ்டேட்ல மோர் தென் 11,000 வில்லேஜஸ் வந்து நாங்கள் ரீச் பண்றோம். அண்ட் இதே மாதிரி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம், கண்டென்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 4,000 வீடியோஸ் கிட்ட எங்ககிட்ட இருக்கு. அண்ட் 1000 கேம்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அண்ட் சில ஆப்ஸ்லாம் வந்து இதுக்குன்னு டெவலப் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் கியூரேட்டட் கண்டென்ட்னு சொல்லுவோம், அதாவது செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்த கண்டென்ட். இது வந்து இந்த எப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த மாதிரி லேர்னிங் லெவல்ல இருக்காங்க, கற்றல் நிலைப்பாடு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, ஆகையால் அவங்க இந்த மாதிரி வந்து கண்டென்ட் அவங்களுக்கு இருந்தா பெட்டரா இருக்கும்ன்றது. அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நாங்க வந்து சும்மா இப்போ நீங்க வந்து கூகுள்ல போய் பாப்பீங்க, யூடியூப்லயோ மற்ற ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போதா, இல்ல வந்து வெறும் ஃபன்னோட போயிட்டு போதா, வெறும் காம்பனன்ட் வேர் எஜுகேஷன் அண்ட் த ஃபன் பார்ட் இஸ் தேர். சரியா? ஸோ அவங்க வந்து லேர்னிங் கண்டிப்பா இருக்கணும்ன்றதான் இதுல வந்து நோக்கம். ஸோ ஃபன்னாவே போடுறது கேம், அதுல வந்து ஒரு லேர்னிங் பார்ட் இருக்கணும். லேர்னிங் வந்து அகைன் வி ஹேவ் டு see how we are going to assess அந்த வேறு கேள்விகள்லாம் வரும். And third aspect is communication. So how we are going to communicate all these things, like இப்போ நாங்க வந்து ஒரு 3000 குழந்தைகளை வந்து நாங்க ரீச் பண்றோம்னா எப்படி அவங்களை போய் ரீச் பண்றது? ஸோ we have phone now. ஏன்னா கோவிட்னால யாருமே பெருசா வந்து டிராவல் பண்ண முடியாது, எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ் போயிட்டு யாரும் போய் மீட் பண்ண முடியாது. இப்போதைக்கு யாரும் டியூஷன் சென்டர்ஸும் வந்து பண்றது இல்லை. டிராவல் நிறைய இடத்துல வந்து லாக்டவுன் போடுறாங்க எடுக்கிறாங்க. And I don't know how long it will continue. So communication through audio, through IVR, SMS, WhatsApp. IVRனா அது நான் சொல்றேன் லேட்டரா. இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட நிறைய டெக்னாலஜி ஓரியன்டான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து எப்படி கம்யூனிகேட் பண்றது, அந்த மீடியம் எப்படி நம்ம பாக்குறதுன்றது நம்ம அதை பார்க்கணும். And then we have partnerships. We don't do this work alone. நம்மளுக்கு வந்து நாங்க லைக் பிரதம் can't reach
lakhs of children. So definitely we have என்ன சொல்றது, கவர்மெண்ட் கூட நாங்க வந்து வேலை செய்யறோம், எங்களை மாதிரி மற்ற என்ஜிஓஸ் கிட்ட நாங்க வேலை செய்யறோம், அண்ட் வாலண்டியர்ஸ் லைக் யூ. ஸோ உங்களை மாதிரி ஆர்வமா யாரெல்லாம் இப்போ நிறைய செஷனுக்கு இப்போ லெட் மீ சி how many people are there now. Yeah, so we have around 58, let's say 60 people. So we have 60 people who are volunteered yourself and you have taken time to join this call. இந்த மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது நாங்க வந்து we are trying to explore and reaching many children. Okay, so now இந்த கம்யூனிகேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் இது. ஸோ ஒர்க்கிங் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் லைக் நாங்கள் வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஐ எம் அகெயின் டேக்கிங் த 21 ஸ்டேட்ஸ்ல எங்களோட வேலைகள் போயிட்டு இருக்கு. அண்ட் அது எப்படி நாங்கள் குழந்தைங்களை இந்த டைம்ல லாக்டவுன்ல எப்படி ரீச் பண்றோம்னா, ஒன்று வந்து IVR, இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். இது வந்து நீங்க ஃபோன் அடிச்சோடனே யாருன்னா ஒருத்தர் வந்து பதில் சொல்லுவாங்க, அதுல உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து பேசுவாங்க. ஸோ அது வந்து டெல்லி கவர்மெண்ட் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அதுல thousands of government schools-ல நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்றோம். அண்ட் ஆடியோ கால்ஸ் எல்லாருக்குமே நார்மலா தெரியும். ஒரு ஃபோன் அடிச்சோமா ஒரு பேரண்ட் கிட்ட பேசிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இது படிக்க சொல்லுங்க, இந்த ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுங்க, இந்த டாஸ்க் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு ஃபோன்ல நம்ம either we are giving instruction, taking feedbacks, all those things happens on the audio call. And we have TV. So TV ஒரு மோட் நம்மளுக்கு தூர்தர்ஷன் இருக்கு, அண்ட் கல்வி டிவி இருக்கு, அது மாதிரி நிறைய எஜுகேஷன் சேனல்ஸ் ஆர் தேர் வித் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட். நம்மளோட தமிழ்நாட்டிலுமே வந்து கல்வி டிவின்னு ஒன்று இருக்கு. அதுல கூட வந்து இப்போதைக்கு பெரிய கிளாஸுக்கு தான் வந்து அவங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து வரல. இதுல பாத்தீங்கன்னா we have partnered with ஹரியானா கவர்மெண்ட், பீகார் கவர்மெண்ட். அங்க பாத்தீங்கன்னா என்டையர் ஸ்டேட்டுக்கே வந்து டிவில நாங்க வந்து கண்டென்ட் கொடுப்போம். அண்ட் அவங்க வந்து ஒரு 1/2 hour or 1 hourக்கு வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ we will have different educational activities அண்ட் கண்டென்ட் போர்ட்டல்ஸ் லைக் ஸ்பெஷலா வந்து இப்போ கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தீக்ஷான்ற ஒரு ஆப் ஒன்று இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல ஒரு சாப்டருக்குமே QR கோட் இருக்கும். ஸோ அந்த QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோவோ இல்லை வந்து ஒரு ஆடியோ ஃபைலோ ஏதோ ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஏதோ ஒரு வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றது, அந்த என்ன சொல்றது, அந்த ஆம முயல் கதை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஆம முயல் கதைக்கு வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல ஒரு QR கோட் இருக்கும். நீங்க உங்க மொபைல்ல வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது தீக்ஷா ஆப் போகும், அங்கிருந்து அதுல நீங்க வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்க we are exploring கவர்மெண்டோட வெப்சைட்டும் நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அண்ட் we are also contributing to கவர்மெண்ட். நாங்களும் இந்த மாதிரி நிறைய வந்து கண்டென்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் we are also helping the government. நீங்க எங்களோட ரிசோர்ஸை நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணுங்க, அண்ட் you can tell the children to access this. அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சேர்ந்து அந்த மாதிரி வேலைகளும் போயிட்டு இருக்கு. லைக் யூ கேன் see உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஒடிசா, அசாம், ராஜஸ்தான். ஸோ we have this next option called வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் வந்து இப்போ தெரியாதவங்கன்ற மாதிரி ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. வாட்ஸ்அப் கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் நிறைய பேர் எவ்வளவு பேர் பயன்படுத்துறாங்கன்றது நம்மளுக்கு அந்த டேட்டா இது வரைக்கும் கிடையாது. பட் நாங்க ஒர்க் பண்ற ஏரியால எவ்வளவு பேர்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குன்ற அந்த விஷயம் எங்ககிட்ட இருக்கு. இப்போ நாங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் திருவள்ளூர் இந்த 3 மாவட்டத்துல ஒரு பிளாக்ல வந்து வேலை செய்யறோம். ஒரு பிளாக்ன்றது வந்து ஒரு 11-12 பஞ்சாயத்து வரும்னு வச்சுங்களேன். 12 பஞ்சாயத்து சேர்த்தா ஒரு பிளாக். அந்த மாதிரி அது டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு பிளாக்கோட சைஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்க அந்த மாதிரி வேலை செய்யறோம். அங்க பாத்தீங்கன்னா எங்களோட அனுபவத்துல நாங்க பார்த்தது வந்து இந்த 3 ஏரியாவும் சேர்த்து சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேரண்ட்ஸ் வந்து நாங்க ரீச் பண்றோம். அதுல வந்து வெறும் 40% தான் வாட்ஸ்அப்பே வச்சிருக்காங்க. மிச்சம் 60% வந்து இன்னும் பேசிக் ஃபோன் தான் வச்சிருக்காங்க. ஸோ பேசிக் ஃபோன் இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம வெறும் கால் பண்ணி தான் பேச முடியும், இல்ல எஸ்எம்எஸ்ல தான் வந்து அவங்கள வந்து ரீச் பண்ண முடியும். இது 2 தான் பண்ண முடியும். பட் இஃப் யூ ஹேவ் அ ஸ்மார்ட் ஃபோன் இன் யுவர் ஹேண்ட் வித் வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா we have another option called வாட்ஸ்அப். ஸோ நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பலாம், ஃபோன் பேசலாம், அவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள்ல வந்து அவங்களோட நீங்க வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு சேனல் இருக்கு நம்ம கிட்ட. தென் கமிங் டு எஸ்எம்எஸ்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பெரிய லிமிடேஷன் என்னன்னா, உங்களால ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அது வந்து இட் கவுண்ட்ஸ் அ கேரக்டர். நீங்க வந்து உதாரணத்துக்கு ஹாய் ஐ எம் ஆலிவர், ஐ எம் ஃப்ரம் சென்னை, ஐ எம் ஒர்க்கிங் இன் பிரதம் அப்படி இப்படின்னு டைப் பண்றதுக்கு இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு லெட்டருமே ஒவ்வொரு ஸ்பேஸ்மே ஒவ்வொரு கமா ஃபுல் ஸ்டாப் எது இருந்தாலுமே இட் கவுண்ட்ஸ் அஸ் எ கேரக்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 கேரக்டருக்குள்ள தான் நம்மளால வந்து மெசேஜை டைப் பண்ண முடியும். அதுக்கு மேல மெசேஜ் போச்சுன்னா இட் வில் டெஃபினெட்லி பிரேக் இன் டு 2 மெசேஜஸ் ஆர் 3 மெசேஜஸ். ஸோ நம்ம வாட்ஸ்அப்ல லென்த்தா நீங்க போடுற இப்போ உதாரணத்துக்கு என்னோட இதுக்கே வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு இல்லையா வாட்ஸ்அப்ல,
டுடே செஷன்ஸ் இஸ் டேக்கன் பை ஆலிவர், ஸோ திஸ் ஆர் டேக் அவேஸ், இதெல்லாமே எஸ்எம்எஸ்ல நீங்க அனுப்ப முடியாது. அப்படியே அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட 10 மெசேஜா அது போய் சேரும் உங்களுக்கு. உடஞ்சி போகும். 10 20 கூட போகுது. ஸோ எஸ்எம்எஸ்ல வந்து வெறும் 2 லைன் தான் உங்களால டைப் பண்ண முடியும். 2 அதிகபட்சம் 3 லைன். ஸோ ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டர் கவுண்ட். ஸோ ஒவ்வொரு லெட்டர், ஒவ்வொரு ஸ்பேஸ், கமா, ஃபுல் ஸ்டாப் இது எல்லாமே கேரக்டர் கவுண்ட்னு வர்றப்போ நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா மொபைலுக்கு ஏற்ற மாதிரி 60ல இருந்து 70 கேரக்டர் தான் நம்மளால வந்து டைப் பண்ணி மெசேஜஸ் அனுப்ப முடியும். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி லிமிடேஷன் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 140 150 வரைக்கும் கூட நம்மளோட கேரக்டர் கவுண்ட்ஸை வந்து டைப் பண்ணி மெசேஜா அனுப்பலாம் நம்ம. ஸோ இந்த விஷயங்களுமே வந்து we try to explore. We have another popular format பிளாட்ஃபார்ம் சொல்லணும்னா ரேடியோல வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம். ஸோ ரேடியோனா வந்து அகெயின் பழைய காலத்துல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வீட்டுல டிவி இருந்துச்சுன்னா எல்லாருமே ஒலியும் பார்ப்பாங்க, அது எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் டிவி இருக்கு. அகெயின் ரேடியோவும் அதே தான். ஒருத்தர் வந்து தெருவில் உட்காந்து பாட்டு கேட்டாருன்னா எல்லாரும் அந்த தெருவே பாட்டு கேட்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் வாட் அபவுட் நவ்? ஸோ நவ் வி ஹேவ் எவ்ரி ஒன் ஹேஸ் மொபைல். அந்த எல்லா மொபைலையும் எஃப்எம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் வால் வி கால் இட் அஸ் ரேடியோ. அண்ட் ரேடியோன்ற ஒரு ஆப்ஷனுமே ஐ திங்க் எல்லார் மொபைல்லுமே இருக்கும். ஸோ யூ டோன்ட் ரிக்வயர் அ மொபைல். இந்த போட்டோல காட்டின மாதிரி ஒரு என்ன சொல்லுவோம், அந்த ரேடியோ பெட்டி உங்க கையில இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட மொபைல்ல எஃப்எம் ரேடியோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வி ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் தட் ஆல்சோ. அண்ட் இப்போ தற்சமயம் மகாராஷ்டிரா அண்ட் யூபி கவர்மெண்ட்லயுமே வந்து ரேடியோ கூட வந்து நாங்க டை அப் பண்ணி அது மூலமா என்டையர் ஸ்டேட்டுக்கு வந்து ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஸோ இட் வில் பி லைக் 20 minutes to half an hour இது இருக்கும், கால்ஸ் இருக்கும். அதுல வந்து குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து அதுல பேசுவோம். ஸோ இது வந்து இது மாதிரி வந்து எங்களோட வி ஆர் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இது வந்து கிராம லெவல்ல, பஞ்சாயத்து லெவல்ல எப்படி பண்றோம்னா, இப்போ கோயில் எல்லாம் வந்து எல்லா இந்து கோயிலையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்பீக்கர்ல வந்து இப்ப யாருமே வந்து சாமி கும்பிடு போல, எல்லா இடத்துலயுமே லாக்டவுன் இருக்கு, கோயிலுங்க எல்லாமே வந்து சாத்தி வச்சிருக்காங்க. பட் அந்த கோயில்ல வந்து லவுட் ஸ்பீக்கர் இருக்கு, எல்லா கோயிலுமே கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, அந்தந்த பஞ்சாயத்து தலைவரை போய் பாக்குறோம். அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு ½ hour நீங்க டைம் கொடுங்க, உங்க மைக் செட் எங்களுக்கு கொடுங்க. நாங்க எங்களோட வாலண்டியர்ஸ் அங்க போவாங்க. அங்க போயிட்டு மைக்ல போயிட்டு எஜுகேஷன் ஆக்டிவிட்டி சம்பந்தமா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ சில ஆக்டிவிட்டியோ டாஸ்க்கோ வந்து கொடுப்பாங்க. எல்லா குழந்தைங்க அவங்க வீட்டிலேயே திண்ணையில உட்காந்துட்டோ, வீட்டு வாசல்லே உட்காந்துட்டோ, இல்ல வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டோ அவங்க அந்த ஆக்டிவிட்டி கேட்டு அந்த ஒரு டாஸ்க்கை வந்து அவங்க வீட்டுல இருந்து பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ரீசென்ட்லி எக்ஸ்ப்ளோர்ட். அண்ட் அது வந்து மகாராஷ்டிரால வந்து நிறைய அப்படியே தீ போல அந்த விஷயங்கள் பரவி நிறைய இடத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் தட் ஹியர் இன் தமிழ்நாடு. ஸோ இது மாதிரி வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு ரீச் சில்ட்ரன். ஏன்னா குழந்தைங்க வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. சில்ட்ரன் ஆர் த மோஸ்ட் அஃபெக்டட். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வரப்போ, அது பூகமா இருக்கட்டும், வெள்ளமா இருக்கட்டும், இல்லை வந்து வேற ஏதாவது தீயா இருக்கட்டும், இல்லை புயலா இருக்கட்டும், ஏதோ ஒரு டிசாஸ்டர் வர்றப்போ அதிகமா வல்னரபிள் செக்ஷன் பாத்தீங்கன்னா வயசானவங்க, இந்த மாதிரி குழந்தைங்க, விமன்ஸ், இவங்க தான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பட் இன்டு த கான்டெக்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றப்போ ஏன் இந்த டைம் எஜுகேஷன் ரொம்ப ஹைலைட் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரொலாங்டு ஸ்கூல் க்ளோஷர் தான். ஸோ அதனால வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹைலைட்டுக்கு இப்போ இருக்கு. இப்போ எல்லாருமே ஊரே கொரோனா பேசுறதாலுமே கூடவே வந்து எஜுகேஷன் என்ன, கல்வி, எல்லார் வீட்லயுமே குழந்தைங்க இருக்காங்க, ரொம்ப சேட்டப் பண்றாங்க, அவங்கள வந்து எப்படி பாத்துக்கிறதே தெரியல, அவங்கள வந்து ஒரு ½ hour அவங்கள 1 hour அவங்கள அடக்கி வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி அவங்கள என்கேஜ் பண்றது, அவங்கள எப்படி பிஸியா வச்சுக்கிறது, அது வந்து லேர்னிங் ஓரியன்டா எப்படி அவங்கள வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப எல்லாருமே மொபைல் வச்சு நோண்டிட்டு இருக்காங்க, இல்ல டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா தாய்பாஸ் விளையாட்டு இருக்காங்க, கிரிக்கெட் விளையாட்டு இருக்காங்க, என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் வாட் அபவுட் தேர் ரெகுலர் ரீடிங், ரைட்டிங், டூயிங் சம்திங், ஆஸ்கிங் சம் கொஸ்டின்ஸ், அந்த அந்த ஒரு 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 கியூரியாசிட்டி எப்படி நம்ம வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்குது, அந்த ரீடிங் ஹேபிட் எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது, இது எல்லாமே ஒரு கேள்வியா இருக்கு. அண்ட் எங்களோட ஒர்க் அனுபவத்துல நாங்க நிறைய பாக்குறோம், பசங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டாவே அவங்களோட லேர்னிங் லெவல் வந்து ரொம்ப ட்ராப் ஆயிடுது. லேர்னிங் லெவல் இந்த சென்ஸ் அவங்களால வாசிக்கிற திறமையே குறைஞ்சிருது, அவங்களால வந்து பேசிக் அரித்தமெட்டிக் போடுற திறமையும் குறைஞ்சிருது. இது வந்து நாங்க நிறைய சர்வேஸ்ல, நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ்ல நாங்க பார்த்துருக்கோம். பட் இப்போ வந்து என்ன சுச்சுவேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லாங் கேப்ல இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஸ்கூல் தொடங்கினா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து 1 மாசம் 2 மாசம் அவங்களோட அந்த பேசிக் ஸ்கில் அட்டைன் பண்றதுக்கே தேவைப்படும் எல்லா ஸ்கூலுக்குமே. ஸோ ஐ டோன்ட் நோ கவர்மெண்ட் என்ன பிளான் போட்டிருப்பாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும். தேர் ஆர் யூஎன் லெவல்லையும் சரி, நேஷனல் லெவல்லையும் சரி, ரீஓப்பனிங் ஆஃப் ஸ்கூல்,
அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அதுவே நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. ஹவு டு ஓப்பன் த ஸ்கூல் அகைன், ஒன்ஸ் அகைன் ஹவு டு ரீஓப்பன் த ஸ்கூல் வித் வாட் ஷுட் பி த ப்ரோட்டோகால்ஸ், எப்படி அதை டெக்ஸ்ட் புக் எப்படி அணுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நாங்க வந்து இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். வி ஹேவ் செட் ஆஃப் ரிட்டன் கண்டென்ட், ஆடியோ ஃபைலில், வீடியோ ஃபைலில், அது வந்து வாட்ஸ்அப்லேயும் எஸ்எம்எஸ்லையும் சர்ச்சமே நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்து 14, அதாவது வந்து எல்கேஜி யூகேஜின்றதுல இருந்து 8வது கிளாஸ் மாணவர்களுக்கு வந்து. ஸோ வி ஹேவ் வெரி வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் திஸ் ஏஜ் குரூப். அதனால இந்த கிளாஸ் வரைக்கும் தான் ஐ கேன் டெல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கண்டென்ட் அவங்களுக்கு வந்து நாங்கள் வாட்ஸ்அப்லயோ எஸ்எம்எஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னா, ஏர்லி இயர்ஸ்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். வேர் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்து கிட்டத்தட்ட 60, 70, 80, 90% ஒருத்தரும் ஒரு விதத்தில் சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட சோஷியோ எமோஷனல் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து காக்னேட்டிவ் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏர்லி லிட்ரேசி, ஏர்லி மேத்ஸ் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி ப்ரீ மேத்ஸ் ஸ்கில்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் அப்பவே வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து நம்ம இந்த வயசை விடவே கூடாது. இப்போ விட்டோம்னா அதிகபட்சம் 1வது 2வது அவ்வளோதான், அதுக்கப்புறம் விட்டோம்னா கஷ்டமாயிடும். ஸோ இந்த ஏஜ் வந்து நம்ம விடக்கூடாது. அதனால நாங்கள் வாட் வி டூ, வி சென்ட் பசில்ஸ் அனுப்புகிறோம், அவங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ் அனுப்புகிறோம், ரைம்ஸ் அனுப்புகிறோம், அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன டாஸ்க் மாரி அனுப்புவோம், அவங்களுக்கு சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் மாரி அவங்களுக்கு அனுப்புவோம். அதே தான் வந்து ஈவன் ஃபார் கிரேட் 1 to 8மே அதுதான். ஸோ கிரேட் 1 to 8மே இந்த மாதிரி கலந்த விஷயங்கள்லாம் அனுப்புகிறோம். நாங்கள் இப்போ லெட்ஸ் சே மண்டேக்கு வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை அனுப்புகிறோம், டியூஸ்டேக்கு இன்னொரு டாஸ்க் அனுப்புவோம். ஸோ இது எல்லாமே வந்து இது கலவையாக இருக்கும், மிக்ஸ்டாக இருக்கும், அண்ட் இட் வில் பி வெரி ஷார்ட் அண்ட் சிம்பிள். And in this exercise, we have seen lot of youths and lot of parents and volunteers have joined with us. அவங்க வந்து நிறைய வந்து இப்போ ஊருக்குலாம் வந்து நிறைய கிராமத்துல அந்த மாதிரி நாங்க வந்து மெசேஜ் பண்ணோம். அவங்க வந்து பிரதம் ப்ரோக்ராம்ல இருக்கிற சில்ட்ரனா இருக்கணும்னு கூட கிடையாது, நாங்க மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்றோம். ஸோ தே ஆர் ஆல்சோ கெட்டிங் பெனிஃபிட்டட் ஃப்ரம் திஸ். ஸோ இது எல்லாமே வந்து எங்களோட அனுபவத்துல ஆல்ரெடி நீங்க இது எங்களுக்கு புதுசு கிடையாது. பட் இந்த மீடியம் வந்து எங்களுக்கு புதுசு, ஆன்லைன்ல பண்றது வந்து எங்களுக்கு புதுசு. பட் இதுக்கு முன்னாடி நாங்க கிராமத்துலயோ ஸ்கூல்லயோ போயிட்டு நிறைய கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றதோ, பேரண்ட்ஸை மீட் பண்றதோ, சில்ட்ரன்ஸ் கூட ஆக்டிவிட்டி பண்றதோ, இதுல வந்து we have a very vast experience of doing all these things. So இது எல்லாமே வந்து ஷார்ட்டா சிம்பிளா பண்றது தான் எங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமா வாட்ஸ்அப்ல பண்றது தான் வந்து எங்களுக்கு புதுசு வழியா. பட் வி ஹேவ் கோப்ட் அப் விதின் 1 வீக்ல இது எல்லாமே நாங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இப்போ ரீச் பண்ணிருக்கோம். ஸோ ஹியர் யூ கேன் சி த சாம்பிள் ஆஃப் மெசேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க், ஃபோனில் டாஸ்க் எப்படி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் வந்து லோக்கலி நாங்களே கிரியேட் பண்ணோம். எங்களுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் வந்து நாங்கள் த்ரூ அவுட் இந்தியா நாங்கள் சில கைட்லைன்ஸ்லாம் வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிப்போம் ஆஸ் ஆர்கனைசேஷன். அண்ட் வந்து எப்படி நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே ரீச் பண்ணுறது. ஸோ இந்த எஸ்எம்எஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம், சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இதோட தலைப்பை பார்த்தீங்கன்னா இந்த கேம்பெயின் பேரே வந்து கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் விளையாட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கான செயல்பாடு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ என் அம்மா எனக்கு ஆசிரியர் அப்படின்னு போட்டு அதில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். இது வந்து எஸ்பெஷலி ஃபார் வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கு இது. ஸோ வாட்ஸ்அப்ல இருக்கவங்க வந்து லிங்க் போகலாம், அதை போய் கிளிக் பண்ணிட்டு அவங்க வீடியோ வந்து பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் அந்த வீடியோ அவங்களுக்கு வந்து சுற்றிட்டே இருக்கும், லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நாங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி விட்டுருவோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் அதில் கூட பார்க்கலீங்க, டேட் பார்த்தீங்கன்னா 29/4. ஈவன் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்ல இருந்தே நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாக்டவுன் வந்து மார்ச் 24க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க த்ரூ அவுட் நேஷன். நாங்கள் விதின் 1 வீக் வி செட் அப் பிளான். எங்களுக்குள்ளே ஒரு இதெல்லாம் கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இந்த வேலைங்களை. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 3 months ஓவர் ஃபார் அஸ். லைக் என்ன சொல்றது, அதையும் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். இது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி முதலில் பெற்றோராகிய நீங்கள் தரையில் அல்லது நோட்டில் 1 முதல் 20 வரை உள்ள எண்களை சரியான இடைவெளியை விட்டு எழுதவும், எழுதியதை இருமுறை தெளிவாக வாசித்து காட்டவும், பின்பு நீங்கள் சொல்லும் எண்களை குழந்தைகளுக்கு வட்டமிட்டு அல்லது அடையாளம் காட்ட சொல்லுங்கள். ஸோ இது வந்து நம்பர் ஐடென்டிஃபிகேஷனுக்கான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ பேரண்ட்டுக்கான கைடன்ஸ் தான் இது. ஸோ நீங்க ஆஸ் அ பேரண்டா ஒரு தரையில 1ல இருந்து 20க்குள்ள நம்பர் வந்து எழுதிங்க, சாக்ல அங்கங்க ரேண்டமா எழுதிங்க. அண்ட் உங்க குழந்தைங்க வந்து நீங்க சொல்ற நம்பரை வந்து அதுல வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும். அவங்க வந்து வட்டம் போட்டு காட்டலாம், இல்லை வந்து விரல வச்சு காட்டலாம். ஸோ இதுதான் வந்து டாஸ்க். ஸோ இது வந்து மெசேஜா அவங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸா அவங்களுக்கு வந்து போகும்.
ஸோ வாட்ஸ்அப்ல இருக்கவங்களுக்கு வித் லிங்கோட சம் ஆக்டிவிட்டிஸ் வந்து போகும். பட் நார்மல் எஸ்எம்எஸ் பயன்படுத்துறவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி நீங்க எல்லாமே ஸ்க்ரீன்ல நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களுக்கு பண்ணும். ஸோ அதை சிம்பிளா பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த தியரிட்டிக்கல் பார்ட் யாருக்குமே நம்ம வந்து பேசவே மாட்டோம். ஒன்லி அவங்களுக்குள்ள இதெல்லாம் பண்ணுங்க, ஆக்டிவிட்டியா பண்ணுங்கன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். அடுத்தது நீங்க பார்க்கலாம் டாஸ்க் ஃபார் ஸ்டாண்டர்ட் 1 and 2. பெற்றோர் ஒரு அட்டையை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதில் உயிர் எழுத்துக்களை எழுதி தரையில் வைக்கவும். பிறகு பெற்றோர்கள் கூறும் எழுத்துக்களை குழந்தைகள் எடுத்து சொல்லவும். சரிங்களா? ஸோ அதான் ஒரு 5 இல்ல 6 லெட்டர்ஸ் எழுதிட்டாங்கன்னா எடுத்துட்டு சின்ன கார்ட்ஸ் மாதிரி வெட்டி வச்சுப்பாங்க, இல்ல பேப்பர்ல எழுதி வச்சுமா அது வந்து அவங்க சொல்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும். இல்ல அப்படின்னாக்கா அவங்க சொல்லி தருவாங்க. இதுதான். ஸோ இதுல வந்து மற்ற சிப்ளிங்ஸோ வீட்டுல வேற யாருன்னா வந்தாங்க அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணலாம் இதுல. ஸோ வந்து ஒரு 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 என்ன சொல்றது பியர் லேர்னிங் அண்ட் கைடட் லேர்னிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டில் நடக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு கிரேடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து மாற்றுவோம். இப்போ அடுத்த ஸ்டாண்டர்ட் 3 to 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கதை இதான் வந்து டாஸ்க். ஸோ அங்கே வந்து கீவேர்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டோம். அரசன், போர், தோற்றான், குகை, சிலந்தி, வலை, முயற்சி. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ அவங்க என்ன பண்ணும், இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு கதையை சொல்லவும், அக்கதைக்கு ஒரு தலைப்பை கொடுக்கவும், முடிந்தால் கதையை எழுதி யாரிடமாவது வாசித்து காட்டவும். ஸோ ஒரே இதுல மல்டிபிள் டாஸ்க். ஸோ வி ஹாவ் கிவன் த கீவேர்ட்ஸ் அண்ட் தே ஹாவ் டு ஃபார்ம் எ ஸ்டோரி, இமேஜினரி ஸ்டோரி, அண்ட் அதை வந்து ஓரலா சொல்லணும். இதை வந்து எழுத தெரியாதவங்களுக்கு வந்து தே கேன் டெல் இட் ஓரலி, அண்ட் அதுக்கப்புறம் வந்து தே ஹாவ் டு கிவ் எ டைட்டில் ஃபார் தட், அண்ட் அது முடிஞ்சா நீங்க எழுதியும் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் எழுதி முடியும் அவங்க எழுதி காட்டலாம். ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்கும். அண்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா குரங்கிலிருந்து மனிதன், இது வந்து கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் ஓரியன்டா இருக்கும். இதுக்கு ஒரு வீடியோவும் இருக்கு, அவங்க குரலுங்க வந்து எப்படி மனிதனா வந்தாங்க அப்படி மாதிரி ஒரு சின்ன வீடியோஸ் இருக்கும். அண்ட் அதை பேஸ் பண்ணி சில கேள்வியும் நம்ம வந்து ஃபோன் கால்ஸ்லயோ வந்து அவங்கள வந்து பேசி நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டாஸ்க் வந்து டெய்லியுமே வந்து ஒவ்வொரு ஸ்கில் ஓரியன்டான டாஸ்க்லாம் வந்து அனுப்புவோம். இதுல இந்த எல்லா டாஸ்க்குமே பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து டெக்ஸ்ட் புக் ஓரியன்டா இருக்காது. அது டெக்ஸ்ட் புக் இன் த சென்ஸ் சாப்டர் நம்பர் 1, பேஜ் நம்பர் 5 இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அண்ட் we never believe in all these things. அதனால we always focus on the skills. அதனால தான் வந்து இந்த டெக்ஸ்ட் புக் இதெல்லாம் வந்து சாப்டர் பை சாப்டர் போறதுல வந்து உடன்பாடு கிடையாது. பட் we take textbook also as a resource material. ஏன்னா நிறைய வீட்டில் வந்து நியூஸ் பேப்பரோ இல்லை மற்ற ஜேர்னல்ஸோ மேக்சின்ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ரிசோர்ஸ் ரீடிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் தான். கதை புக்லாம் கூட வீட்டுலங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்காது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரீடிங் மெட்டீரியல் வீட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக். இல்லையா மேபி வீட்டில் ஏதாச்சும் பைபிளோ இல்லை வந்து ஏதோ கீதையோ இல்லை ஏதோ சம் ரிலிஜியன் சார்ந்த புக்ஸாக இருக்கலாம். பட் அதிகமா வந்து டெக்ஸ்ட் புக் மட்டும் தான் வந்து வீட்டில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல வீடியோமே வந்து ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம பயன்படுத்தும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் தேவையில்ல, ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு அவங்க கைட் பண்ணாவே போதும். ஸோ ஹியர் ஆர் த சம் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து ஒரு விளையாட்டு அட்டையை திருப்பு. ஸோ இந்த மாதிரி அட்டையை வந்து கவுத்தி எழுதி போட்டுறாங்க, தே ஹாவ் டு கெஸ் பண்ணும் இதுல வந்து என்ன. ஸோ அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து ஷஃபல் பண்ணி வச்சுக்கலாம், அதுல இருந்து அவங்க அட்டையை எடுத்துட்டு அவங்க வாசிச்சு காட்டணும். ஸோ ஜஸ்ட் கேம். இது மாதிரி நிறைய கேம் பிசிக்கலாவும் நாங்க பண்ணியிருக்கோம், இப்போ ரிமோட்லயும் நாங்க இந்த மாதிரி பண்ணோம். இது வந்து வார்த்தை உருவாக்குறதுக்கான ஒரு இது. நிறைய பசங்க வந்து எங்களோட அனுபவத்தில் நாங்க பாக்குறோம், 5வது கிளாஸ் போறாங்க, 6வது கிளாஸ் போறோம், இன்னும் வந்து வேர்டை வாசிக்க தெரியல, ஒரு தமிழ்ல வார்த்தை கொடுத்தா அதை வாசிக்க தெரியல, அது எழுத தெரியல, இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்து வேர்டு பில்டிங்கான வந்து ஆக்டிவிட்டி இது வார்த்தை உருவாக்குதல், அதாவது ஒகாபுலரி பில்டிங் சொல்லுவோம், இல்ல சொற்களஞ்சியம் கூட நம்ம சொல்லலாம். நம்ம கிட்ட வேர்டு பேங்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ நம்ம கிட்ட இப்போ உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கறேன், உங்களுக்கு எவ்வளவு வேர்டு தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம், ரேண்டம்லி ஜஸ்ட் கேட்கறேன். ஸோ கேன் யூ ஆன்சர்? சாட் பாக்ஸ்ல வேணா நீங்க சொல்லலாம், உங்களுக்கு எவ்வளவு வேர்டு தெரியும், வேர்டு ஜஸ்ட் ஒரு கெஸ். Maybe you can chat in the chat box. Number of words வந்து நீங்க chat பண்ணலாம் participant. Just numbers. You can put 1000, 500, 10,000, 1 lakh. Just numbers. How many words you know? At least in Tamil. மற்ற லாங்குவேஜ் வேணா, ஒன்லி தமிழ்ல எவ்வளவு வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு தெரியும். அது வந்து என்ன சொல்றது, 1 letter வேர்டா இருக்கலாம், 2 letter வேர்டா இருக்கலாம், 3 letter வேர்டா இருக்கலாம், வாட் எவர். ஜஸ்ட் ஒரு கெஸ் தான். கலைன்ற ஒரு மேம் வந்து 5,000, மணிகண்டன்ற சார் வந்து 5,000,
அதுக்கப்புறம் மோர் தென் 10,000 கவுண்ட்லெஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. கவுண்ட்லெஸ். ஓகே ஃபைன். ஸோ Cheetah. இட்ஸ் ஹார்ட் டு லைக் இது மாதிரி எவ்வளவு தெரியும்ன்ற அந்த கேள்வியே வந்து ஃபர்ஸ்ட் வியர்டா இருக்கலாம். இல்ல வந்து நம்மளுக்கு கவுண்ட் பண்ண தெரியுமான்றது நம்மளுக்கே எவ்வளவு தெரியும். லைக் ஃபார் அடல்ட் டெஃபினெட்லி இட் வுட் பி ஒரு கவுண்ட்லெஸ் சொல்ற மாதிரி கூட நீங்க இருக்கலாம். பட் குழந்தைங்க லெவல்ல போறப்போ அவங்க கிட்ட கேட்கப்ப அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க எவ்வளோன்னு அவங்க பாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதுல வந்து ஏன் இந்த ஆக்டிவிட்டி பண்றோம்னா அவங்களுக்கு மைண்ட்ல வந்து சொற்களஞ்சியம் வேர்ட் பேங்க் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ தே நீட் டு நோ லாட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ லாட் ஆஃப் வேர்ட்ஸ் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும், நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? யூ கேன் சாட். நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? What they can do? I think I should also see the chat. I don't know, I'm not able to see. Anyway. So I am Telugu speaking guy. So I learned these maths அப்படின்ற ஒருத்தர் மணிகண்டன் சார் சொல்லியிருக்காரு. They can frame sentence-ன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க சார். Communication will be better-ன்னு இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க. Yes, exactly, you are right. சரளா நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சா சரளமா பேச முடியும், வார்த்தைகளை உருவாக்க முடியும் அவங்கள. வெரி குட். மெயினா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுங்க. மெயினா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இல்லையா? உதாரணத்துக்கு உங்களை வந்து ஹிந்தியில பேசுங்க அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு இதர் ஆவோ, பேட்டோ, நமஸ்தே, பானி, நை நை, டீக டீக, இது மாதிரி நீங்க உதாரணத்துக்கு ஒரு 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 50 வேர்டு தெரியும்னு வச்சுங்களேன். உங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா விஷயத்த? பண்ண முடியாது இல்லையா? கஷ்டம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இதே தான் வந்து நம்மளுக்கு தமிழ்லையும். ஸோ வி ஆர் ட்ரைங் டு பில்ட் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் நிறைய தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோன்றது அது தெரியும். தென் ஸ்லோலி அவங்களுக்கு வந்து எப்படி சென்டென்ஸா நீங்க ஃபார்ம் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் தீஸ் ஸ்கில்ஸ். ஸோ அதுதான் நான் சொன்னேன், அந்த பேசிக் தமிழ் ஆர் பேசிக் மேத்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து எம்பசைஸ் பண்றதுக்கோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து டிசைன் பண்ணி நாங்கள் அனுப்புறோம். ஸோ அகைன் ஷேரிங் யூ சம் சாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இதுல பாத்தீங்கன்னா அகைன் யூ கேன் see இப்போ தற்சமயம் நாங்க பண்ணிட்டு இருக்க வேலைகள் தான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டா நாங்க வாட்ஸ்அப் குரூப், எங்களோட இன்டர்னல் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் இல்லையா, அதோட ஸ்கிரீன்ஷாட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஃபார் ஏஜ் 3 to 4.5. அதுல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் குழந்தைகளிடம் 5 பறவை அல்லது விலங்கு பெயரை சொல்லுங்கள், அதே போல் நடித்து காண்பிக்க சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ அகைன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அண்ட் ஷார்ட்டான ஒரு டாஸ்க் தான் இது. இதுல வந்து குழந்தைங்க இல்லையா, 3 வயசுல இருந்து 4 வயசு வந்து 4.5 வயசு வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க. ஜஸ்ட் தே ஹேவ் என்டர்ட் இன்டு எல்கேஜி அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதுல வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கான டாஸ்க் இது. ஸோ இது மாதிரி நாங்கள் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி அனுப்புகிறோம், சோஷியோ எமோஷனல் ஸ்கில்ஸ்க்கு அனுப்புவோம், தென் அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கான டாஸ்க் அனுப்புவோம். இந்த மாதிரி டெய்லி ஒன்று வச்சிருப்போம் நாங்கள். அதுமாரினா அதேமாரி ஏஜ் 4.5 to 6 years. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு என்டர் ஸ்டாண்டர்ட் 1. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து என்ன, செய்தித்தாளில் அல்லது புத்தகங்களில் உள்ள புகைப்படத்தை காட்டி குழந்தைங்களை அதை பற்றி பேசவோ அல்லது அதை வைத்து கதை சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து so what the idea all about here is to develop their inner things வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கோ இல்ல அது ஒண்ணு. ரெண்டாவது, வீட்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயத்திலே நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அண்ட் இந்த லாக்டவுன்ல நிறைய நாங்க பார்த்ததும் அண்ட் பேரண்ட் பார்த்ததும் வந்து அந்த 4 செவருக்குள்ளதான் கல்வி, அந்த ஸ்கூலுக்குள்ளதான் கல்வி இல்ல, அது வந்து வெளியவும் இருக்கு வீட்டுக்குள்ளேயும் இருக்குன்றது பேரண்ட்ஸ் நிறைய பார்த்துருக்காங்க எங்க கூடவே. ஸோ எங்களுக்கு வி நோ தட், வி பிலீவ் இன் தட். பட் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னமும் என்ன சொல்ற, ஸ்கூல் தான் எல்லாமே, டீச்சர் தான் எல்லாமே அப்படின்ற மைண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி தே ஆர். பட் ஸ்கூல்லையும் ஸ்கூல் தாண்டி நம்மளால வெளியே நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும்ன்ற அது. பட் எப்படி கத்துக்கிறது, அது இதெல்லாம் ஒரு படிப்பா, இதுலயும் விஷயங்கள் இருக்கான்றது நம்மளுக்கு வந்து
இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் அனுப்புறப்போ அவங்க நிறையவே புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ இதெல்லாமே வந்து விஷயங்களா, இதுதான் அங்க ஸ்கூல்ல வந்து சிலபஸா போட்டு அமைச்சிருக்காங்களா, இந்த ஸ்கில்ஸை தான் வந்து அங்க சாப்டர்ஸ் மூலமா கவர் பண்றாங்களா, இதுதான் வந்து டெஸ்டா எடுக்கிறாங்க விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு. இப்போ நீங்க வந்து இது வந்து அப்பர் பிரைமரி குரூப்னு ஒன்று இருக்கு. அதாவது வந்து 6 to 8 கிளாஸ் பசங்களுக்கு காடு, மான், குகை, சிங்கம் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ மேற்கொண்ட வார்த்தைகளை கொண்டு ஒரு கதையை உருவாக்கும், அதற்கு ஒரு தலைப்பிடுவோம். இது வந்து 6 to 8 பசங்க. இப்போ 6 to 8ல இருக்கிற பசங்க கிட்ட வி எக்ஸ்பெக்ட் லிட்டில் மோர் இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நல்லா ஒரு என்ன சொல்ற ஒரு 10 லைன் ஒரு 15 லைன் கொண்ட ஒரு குட்டி ஸ்டோரியாச்சும் எழுதணும். அதுக்கு ஒரு நல்ல டைட்டில் கொடுக்கணும், நல்ல ஸ்டார்ட் இருக்கணும், நல்ல கன்க்ளூஷன் கொடுக்கணும், அதுக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வரணும். இது எல்லாமே வில் எக்ஸ்பெக்ட் தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம இது ஓரியன்ட்டும் பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் ஆர் டன்ஸ் லைக் இப்போ வந்து நாங்கள் டெய்லியும் காலைல ஒரு 9 மணிக்குள்ளலாம் மெசேஜ் எல்லாருக்குமே அமைச்சிருவோம். இப்போ நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருக்காங்கன்னா 3000 பேருக்கும் மெசேஜஸ் டெய்லியும் காலைல போயிடும் 9 மணிக்குள்ள. அண்ட் அதுக்கப்புறமா வந்து சாயந்தரத்துக்கு மேலே நான் உங்களுக்கு ஃபாலோ அப் கால் பண்ணுவோம். ஸோ பை த டைம் தே டூ ஆல் திஸ் ஆக்டிவிட்டி அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஆகும், அதிகபட்சம் ஒரு ½ hour நினைச்சிங்களேன். ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் அவங்க எடுத்துட்டாங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி எங்களோட டீம்ல இருந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அட்லீஸ்ட் வீக்ல வந்து 2 days or 3 days ஆச்சு அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்பாங்க, புரிஞ்சா, யாருக்குன்னா ஹெல்ப் கேட்டிங்களா, இல்லை வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அப்பப்போ வந்து அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டே இருப்போம். ஸோ தீஸ் ஆர் அகெயின் நான் இதுல வந்து ரொம்ப எலாபரேட்டா போகல, ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்னாப்ஷாட்டா தான் உங்களுக்கு வந்து எடுத்து நான் காட்டியிருக்கேன். 1ஆவதுல இருந்து 8ஆவது இது எல்லாமே எஸ்எம்எஸ். இது வந்து எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் மாதிரி நாங்கள் எடுத்து காட்டியிருக்கோம். இப்போ எங்கள் வீட்டு மாடியில் இது வந்து நான் சொன்னேன்ல ரைம்ஸ். எங்கள் வீட்டு மாடியில் சிட்டுக்குருவி பறக்குது, கம்பு சோளம் தின்னுட்டு குதித்து குதித்து ஆடுது, தட்டு நிறைய தண்ணீரில் முங்கி முங்கி குளிக்குது, சின்ன பாப்பா சிரிப்பிலே சிட்டாய் பறந்து போகுது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் சாங். இது வந்து இட் ஆல் ரிக்வயர்ஸ், எல்லாம் பசங்களுக்கு வந்து ஒரு ஃபன் தேவைப்படுது அண்ட் ஈஸியாகவும் இருக்கணும். பேரண்ட்ஸும் அது பார்த்து படிச்சு டக்குன்னு ஒரு இது வந்து நான் பாடி யாருக்கும் வந்து டியூன்லாம் போட்டு சொல்லிக் கொடுக்க போறது இல்லை, பட் பார்த்தாவே அவங்களே ஒரு ரிதமெட்டிக்கா இருக்கிறப்ப அவங்களா ஒரு டியூன் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், சிம்பிள் டு ரீட் அண்ட் சிம்பிள் டு கேப்சர் அண்ட் அப்சர்வ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேடி. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஆல்ரெடி சேட் கியூரேட்டட் மெசேஜ். கியூரேட்டட் மெசேஜ்னா தேடி பார்த்து இது வந்து எங்களோட அனுபவத்தை பேஸ் பண்ணி இது இருக்கும். அண்ட் வி ஆல்வேஸ் சேஸ் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்ப்ளோர் few other things, but these are simple ideas, simple things which can make children and parents to engage in this lockdown period. This is what we are doing. அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ்டர்னலையும் பார்த்தீங்கன்னா இங்க நடுவில் ஒரு ஒரு உங்களால் ஒரு நிமிடத்தில் டை என்ற எழுத்தை முடியும் ஈரெழுத்து சொற்களை எவ்வளவு சொல்ல முடியும், அதே போல் தை, லை, நை, சை என்ற எழுத்துக்களுக்கும் சொல்லவும். ஸோ அவங்க வந்து வேர்டு சொல்லணும், அந்த வேர்டு வந்து டை டை டைன்னு முடிக்கணும். கடை, வடை, சடை அந்த மாதிரி வந்து சொல்லணும். அதே மாதிரி தை, லை, நை அந்த மாதிரி வந்து ஒரு நிமிடத்துக்கு உங்களால் எவ்வளவு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து வைக்கு வந்து பாவை, துவை, சேவை, அவை அந்த மாதிரி வந்து. ஸோ இது வந்து ஃபோனோட்டிக்கலி வந்து அவங்க அந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அண்ட் அந்த பர்டிகுலர் லெட்டருக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வி ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் மெனி திங்ஸ் அண்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் அவங்களோட பேசிக்ஸ் இது வந்து இருக்கு. அண்ட் யா, ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் என்கேஜிங் லைக் பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் வந்து லைக் அவ்வப்போது நாங்கள் சின்ன சின்ன என்ன சொல்றது சின்ன டாஸ்க்கும் வந்து வீடியோஸ்ல அவங்களுக்கு அனுப்புவோம், எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு கோவிட். அந்த ஹேண்ட் வாஷ் எப்படி பண்றது, எப்படி சோஷியல் டிஸ்டன்ஸ், ஸோ இது எல்லாமே WHO என்ன சொல்லுது அது வந்து எல்லாமே சிம்பிளிஃபைடு பண்ணி கிராமத்துல எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக சின்ன வீடியோஸோ சின்ன மெசேஜஸும் அவ்வப்போது நாங்க தெரிவிச்சு கொண்டே இருக்கோம். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸும் வந்து உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்க இதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணதோ நாங்க எங்களுக்கான மேஜர் விஷயங்கள் நாங்க அதிகமா பார்த்தது என்னன்னா, குறிப்பா ஃபாதர்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைங்க கூட உட்காந்து என்கேஜ் ஆயிருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யூஸ்வலி ஃபாதர் வந்து காலைல போயிட்டு சாயந்தரம் வருவாரு, அம்மா தான் டியூஷன் போனாங்களா இல்லையா, சாப்பாடு செஞ்சுனே அவங்க படிக்கிறாங்களா இல்லையா, இது எல்லாமே பார்ப்பாங்க. பட் இந்த லாக்டவுன்ஸ்ல அவ்வப்போது பேரண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் வந்து மெயின்லி உட்காந்து பாக்குறாங்க. ஸோ தே ஆர் வெரி க்ளோஸ்லி வாட்சிங் இட், வாட் தேர் சைல்ட் நோஸ் அண்ட் வாட் த சைல்ட் டஸ், ஹவு த சைல்ட் ப்ரோக்ரஸ், வாட் த சைல்ட் நீட் அண்ட் அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்றது அவங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து வீட்டில் இருக்க ரிசோர்ஸ் மூலமா நம்ம எப்படி என்கேஜ் பண்ணலான்ற விஷயமும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் லிஸ்டிங் அவுட் ஃபியூ சேலஞ்சஸ் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்.
எங்களோட ஃபீல்டு டீமுக்கு எங்களோட ஓன் டீமுக்கு வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உதாரணத்துக்கு ஜூம் கால்ஸ்ல எப்படி பேசுறது, ஃபோன் கால்ஸ்ல என்னென்ன எட்டிகேட்டிவ்ஸ்லாம் இருக்கு, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி ஹவு டு கிரீட் தம், இது மாதிரிலாம் வந்து வீடியோ கால்ஸ்லயோ ஆடியோ கால்ஸ்ல வந்து லாங்கா இந்த மாதிரிலாம் பேசுறது, எப்படி லாங்கா பேசுறதுன்னா உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கா, ஷார்ட்டா பேசணும்னா உங்ககிட்ட என்ன, ஹவு யூ ஹாவ் டு கம்யூனிகேட் வெரி ஷார்ட் அண்ட் சிம்பிள். எல்லாமே வந்து ஏன்னா நேர்ல போய் நம்ம பேசுவோம், நம்ம எப்படி இருக்கீங்க நல்லா போதா, அப்புறம் உங்க குழந்தை ஸ்கூலுக்கு வராங்க இதெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பண்ண அப்படி எல்லாமே பேசுறோம். பட் ஃபோன்ல வி கான் டூ எவ்ரி டைம் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ அதுல வந்து வி ஹாவ் டு குவிக்லி லேர்ன் ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் வி ஹாவ் அதாவது நான் சொன்னேன் எஸ்எம்எஸ் சின்னதா எப்படி உருவாகுது. இப்போ நீங்க போயிட்டு கிளாஸ் எடுங்கன்னா நாங்க ஹவர் கிளாஸ் எடுப்போம், 1 hour கிளாஸ் எடுப்போம். இல்ல ஏதாவது ஒன்று சொல்லணும்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து உடனே டெமோ மாதிரி பண்ணிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிடும். பட் இப்போ அது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. நீங்க வெறும் எஸ்எம்எஸ் மூலமா தான் அவங்க கிட்ட பேசணும், வெறும் வாட்ஸ்அப்ல தான் பேசணும் அப்படின்றப்போ எங்களுக்கு நிறைய யோசிக்க வச்சிச்சு. சிம்பிளாவே ஆல்ரெடி நாங்க சிம்பிளா பண்ணிட்டு இருக்கோம், ஈஸியா பண்ணி இது இன்னும் வந்து 2 லைன்ல சொல்லுங்க 3 லைன்ல சொல்லுங்க அப்படின்னா இன்னும் எங்களுக்கு வந்து அது சேலஞ்சிங்கா இருந்துச்சு. But we learned it and we try to still we are creating very interesting and simple tasks. So we are happy for that. நாங்களும் இந்த சின்ன டைம்ல வந்து இவ்வளவு விஷயத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்றது. சேலஞ்சஸ்ல வந்து நிறைய எங்களுக்குமே வந்து நிறைய வாய்ப்பு நிறைய விஷயங்களை கத்துக்கிறது அண்ட் வி லேர்ன் தட். அதுல வந்து மேஜரான விஷயங்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் கனெக்டிங் பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து எப்படி ஃபாலோ அப் எடுக்கிறது, ஏன்னா ஒருத்தருமே ஒவ்வொரு டைம்ல அவைலபிளா இருக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் கிட்ட குழந்தைங்கிட்ட பேசுறது, சாயந்தரமா அவங்க பேரண்ட் வேலையை முடிச்சுட்டு கூலி வேலைக்கோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றப்போ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுது. ஸோ அவங்ககிட்ட பேசி 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 ஒரு கால் டைம் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆமா உங்ககிட்ட 4 to 5 பேசுவோமா, ஆமா உங்ககிட்ட 5 to 5:30 பேசுவோம், உங்ககிட்ட 7 to 7:30 பேசுவோம். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கால்ஸ் எல்லாம் பண்ணி 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 நவ் வி ஹேவ் கம் டு a proper scheduling of all this. அண்ட் அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 40% தான் வந்து எங்களோட ஒர்க் பண்ற ஏரியால நான் சொல்றேன். அந்த 3 லொகேஷன் கிட்டத்தட்ட 150 கிராமம். அந்த 150 கிராமத்துல வந்து 40% தான் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி குட் வாட்ஸ்அப்ல நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். யூடியூபோ இல்லை வந்து இமேஜ் ஃபைலாவோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து நம்ம பண்ணலாம். ஸோ பட் எஸ்எம்எஸ்ல வந்து 60% ஹூ ஆர் யூசிங் நார்மல் ஃபோன்ஸ் அவங்களுக்கு எப்படி பண்றது, அவங்களுக்கு ஒன்லி ஃபோன் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் இது மட்டும் தான். So adile vandu we have to be very short and interesting. Major learnings, again I said fathers have started engaging in learning activities. Many parents are witnessing progress in their child learning. So அவங்க பக்கத்துலயே இருந்து பாக்குறாங்க எப்படி வந்து ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சும்மா படிக்கல now they are trying to understand what really all this thing and now they are able to contribute. ஸோ நாங்க கொஞ்சம் ஐடியா சொன்னோம்னா இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுல காய்கறிங்களா இருங்க எல்லாம் எடுங்க வெளியே, அதுல என்னென்ன சைஸ் இருக்கு ஷேப் இருக்கு, சின்னது எது பெருசு எது, அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கு அதெல்லாமே சொல்லுங்க. அதை வந்து மிக்ஸ் பண்ணி வைங்க, யூ ஹேவ் டு கிளாசிஃபை இட், வெங்காயம்லாம் ஒரு சைடு வைங்க தக்காளிலாம் ஒரு சைடு வைங்க. ஸோ ஒரே விஷயத்துல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம், சீக்வன்சிங் பண்ணலாம், லைக் சின்னதுல இருந்து பெருசு சீக்வன்சிங் பண்றது. அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த அதுல இருக்க நியூட்ரிஷன்ஸ் பத்தி பேசலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு பாத்திரம் கூட வீட்டுல என்னென்ன ஷேப்ஸ்ல பாத்திரம் இருக்கு, ஸ்கொயர்ல என்னென்ன பாத்திரம் இருக்கு எல்லாம் வெளியே எடுங்க, சர்க்கிள் வடிவத்துல என்னென்ன பாத்திரங்கள்லாம் இருக்கு அதெல்லாமே எடுங்க. ஸோ அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நீங்க ஹைட்லாம் மெஷர் பண்ணுங்க. ஸோ மெஷர்மெண்ட் டாபிக் எடுத்தோம்னா உங்க வீட்டில் இருக்கவங்கள ஹைட்டை மெஷர் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஜன்னலை வந்து நீங்க மெஷர் பண்ணி அது சென்டிமீட்டர்லயோ ஃபீட்லயோ நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டில் எத்தனை கதவுகள் இருக்கு, அந்த கதவுகளோட ஏரியா என்ன. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதுல பேசலாம். ஸோ மெயின்லி வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்கள் அதை ஒன்னும் தேடி தேடி அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணாவே போதும். ஸோ இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் கூட இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஆல் எஜுகேஷன் இஸ் அபவுட். அண்ட் இப்போ நான் சொன்ன அரௌண்ட் 300 கம்யூனிட்டிஸ், அதுல இருந்து 120 ரூரல் ஏரியா அண்ட் அரௌண்ட் 2500 பேரண்ட்ஸ் அண்ட் 4000 சில்ட்ரன்ஸ் வந்து நாங்க இப்போ ரீச் பண்ணிட்டு இருக்கோம். And these are some snapshots of all these activities. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதான் இப்போ அந்த சட்டை, காகம், கரடி, வண்டு, நன்றி இதெல்லாம் போட்டது வந்து இட் ஆல் டன் பை பேரண்ட். ஸோ அவங்க வந்து அவங்க வீட்டில் நாங்கள் அனுப்பிச்சோம் இல்லையா, ஒரு காகிதத்தை எடுத்துக்கொண்டு அதில் சில எழுத்துக்களை எழுதி அதை வெட்டி கொள்ளவும். அது அவங்க என்ன பண்றாங்க, அதை வெட்டிட்டு அவங்க போட்டுருவாங்க. அண்ட் விதின் சம் டைம் தே ஹவ் டு ஃபார்ம் வேர்ட்ஸ். ஸோ ரேண்டம்லி அவங்க லெட்டர்ஸ் எழுதுவாங்க, அந்த ரேண்டம்லி லெட்டர்ஸ்ல இருந்து அவங்க வந்து இது மாதிரி ஃபார்ம் பண்ணி பண்ணுவாங்க.
அதே மாதிரி வீட்டில் இருக்க தானியங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு தானியங்கள்ல இருந்து அவங்க வந்து தே ஹாவ் டு கிரியேட் சம்திங். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து வீடு, ஒரு பையன், அப்புறம் பறவை பறகுது, இது மாதிரிலாம் செஞ்சு இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பண்றோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ல ஏதாச்சும் கட் பண்ணி நீங்க பண்ணணும், இதுக்கும் நாங்கள் டாஸ்க் மாதிரி அனுப்பிச்சோம். இப்போ அரவிந்த் குப்தா டாய்ஸ்லாம் நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். அரவிந்த் குப்தா டாய்ஸ்லாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருள் வச்சு நிறையா வந்து எப்படி சின்ன சின்ன டாய்ஸ்லாம் நிறைய செய்யலாம். இது எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு வீடியோஸ்ல அனுப்புவோம். அவங்க பார்த்து நிறைய செய்வாங்க. ஒரு தாய் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் ஃபோன்ல இருந்து பார்த்து அவங்க குழந்தைங்க எப்படி டாஸ்க் சொல்றாங்கன்றது பார்க்கலாம். இலைகள் வச்சு சில டாஸ்க்லாம் பண்ணோம். வீட்டு பக்கத்துல இருக்கிற இலைகள் வச்சு நீங்க அதை சீக்வன்சிங் சின்னதுல இருந்து பெருசு வகைப்படுத்து கிளாசிபிகேஷன் ஒவ்வொரு வகையான இலைகளை வந்து பிரிச்சு பிரிச்சு வைங்க. சரிங்களா? அந்த இலை வந்து இலை வந்து எந்த செடிதோ எந்த மரத்தை சார்ந்ததோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் பேசுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷேப்ஸ் வச்சு நீங்க வந்து ஏதாச்சும் யூ ஹேவ் டு கிரியேட். ஸோ பாத்தீங்கன்னா சர்க்கிள், செமி சர்க்கிள், ஆர்ச், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இதை வச்சே வந்து உருவம் செஞ்சிருக்காங்க. அப்புறம் களிமண்ணோ இல்ல வந்து ஆட்டமாவோ வச்சு நீங்க ஏதாவது இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த சின்ன கைத்தசைகள் இதெல்லாம் வந்து நல்லா வரணுன்றதுக்காக வந்து மண்ணில் போய் விளையாட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வீட்டில் பக்கத்துல அவைலபிளா இருக்கிறது வந்து ஆட்டாமாவோ இல்ல வந்து இந்த மாதிரி களிமண்ணோ இது மாதிரி நீங்க செய்யலான்றது இந்த விஷயங்கள்லாம் வந்து. ஸோ கொரோனா பத்தி அப்பப்போ நம்ம பேசிட்டு இருப்போம். அப்போ அவங்க கிட்ட இது மாதிரி நீங்க படம் வரைஞ்சி அனுப்புங்க. சோஷியல் பிசிக்கல் டிஸ்டன்சிங்னா என்ன, உங்களுக்கு என்ன தெரியும் கொரோனா பத்தி. ஸோ நீங்க வந்து வாட்ஸ்அப்ல இல்ல வந்து ஆடியோ கால் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஸோ ஒரு குழந்தைங்களும் அவங்களுக்கு புரிஞ்ச கொரோனா பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ் என்ன அது வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. சில பேர் வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க, சில பேர் வந்து வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சாங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் கோலமாவு இருக்கு, அந்த கோலமாவை வச்சு நீங்க ஷேப்ஸ்லாம் வந்து வரைஞ்சு காட்டுங்க. அதுல வந்து என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு, இப்போ அதுல எத்தனை கோணங்கள் இருக்கு, ஸோ ஸ்கொயர்ல வந்து எத்தனை கோணங்கள் இருக்கு, ஸோ அதோட வந்து நீங்க வந்து என்ன சொல்ல 10 சென்டிமீட்டர்ல ஸ்கொயர் போடுங்க. ஸோ அதுல வந்து அவங்க மெஷர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து we have to think and we have to first think what are the resources available at home. மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் இருக்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றது நம்ம வந்து யோசிக்கணும். பெரிய பசங்களுக்கு சில கேள்வி எல்லாம் நாங்க இந்த மாதிரி அனுப்புவோம். அந்த கேள்வி வந்து இப்போ கூட்டல், கழித்தல், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், 2 டிஜிட் 3 டிஜிட் வார்த்தை கணக்கு கொடுப்போம், நியூமரிக் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி நோட்ல எது நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவோம். அண்ட் அவங்களுக்கு ஏதாச்சும் தப்புகள் இருக்க ஏதாவது கைட் பண்ணோம்னா நாங்க பண்ணுவோம். அண்ட் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுவோம், இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க பார்க்கலாம், உங்க லெவலில் நீங்க என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் பக்கத்து வீட்லயோ இல்ல அவங்க வீட்டில் இருக்கும் பெரியவங்களோ சிப்ளிங்ஸோ யாருக்குன்னா வந்து அவங்க கேட்டு ஹெல்ப் வாங்கிக்கலாம். So this is what we are doing now as a volunteer. What you can do, how you can join with us. நீங்க as a NGO as a teacher as a individual வாட்டரோ நீங்க எங்க கூட சேர்ந்து பண்ணா கூட இந்த மாதிரி விஷயங்களை வந்து சேர்ந்து பண்ணலாம். நாங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்ககிட்டும் வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்களுமே வந்து எங்களுக்கு வீக்லி ஃபீட்பேக்ஸ் வந்து தரலாம். அண்ட் இது எல்லாமே ஃப்ரீயா தான் நாங்க பண்றோம். அண்ட் சிம்பிள் அண்ட் ஸ்மால் டெய்லி டாஸ்க் வந்து நாங்க வாட்ஸ்அப்போ SMS மூலமா உங்களுக்கு அனுப்புவோம். பட் நீங்க யூ ஹேவ் டு என்ஷூர் நீங்க எவ்வளவு பேருக்கு இது மாதிரி ரீச் பண்ண போறீங்க, அந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் நாங்களும் உங்ககிட்ட கேட்போம். அண்ட் ஆஸ் ஏ இண்டிவிஜுவல் ஆர் ஆஸ் ஏ ஆர்கனைசேஷன் ஆஸ் ஏ என்ஜிஓ நீங்க எங்க கூட சேர்ந்து பண்ணணும்னா you can also contribute something to us. That is why we have named it as education for education. நீங்க எனக்கு எஜுகேஷன், நாங்க உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு எஜுகேஷன் கொடுங்க. ஸோ அந்த காலத்துல வந்து பார்ட்டர் சிஸ்டம் நீங்க கேள்விப்படுவீங்க, பண்டை மாற்றம். இதுல வந்து ஒரு 5 கிலோ எண்ணெய் கொடுத்தாருன்னா அவர் 5 கிலோ அரிசி கொடுப்பாரு, அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம காசு டிரான்சாக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. பட் we can always share our knowledge, our experience, our best practices, அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணலாம். ஸோ அதுதான் we have called it as education for education. ஸோ யாரும் நீங்க வாலண்டியரா வரணும்னா தாராளமா வாங்க. you contribute something for children, something for our organization staff, whatever you know. இதுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. And you can also take all this task and you can உங்க ஏரியாலயோ உங்க ரிலேட்டிவ்ஸ்லயோ உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கோ உங்க ஏரியா நகர்ல இருக்க உங்க கிராமத்துல இருக்க குழந்தைங்களோ யாரோ நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-15 சில்ட்ரன்ஸ்க்கு யூ கேன் டூ திஸ் சர்வீஸ். ஸோ இனிஷியலி ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ நீங்க பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சோம். தென் வி கேன் ஓரியன்ட் யூ. நீங்களே கூட இந்த மாதிரி உங்களோட லோக்கல் லெவல்ல கான்டெக்ட் லெவல் ஏற்ற மாதிரி நீங்க வந்து கண்டென்ட் கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். அண்ட் இது மூலமா அட்லீஸ்ட் to some kind of interesting activities வந்து children will be engaged. So இதுதான் வந்து I just wanted to share and thank you. I think I have closed by 7:10 and now I want to talk to you. I want to discuss with you. You can share your comment, you can ask me questions. So we have around some
20 minutes to discuss. So I'll be happy. நீங்கள் உங்களுக்கு எதனா வேணும்னா பேசலாம், உங்களோட கருத்து சொல்லலாம். எது இருந்தாலும் ஓப்பனாக நான் இங்கே வந்து எங்களோட வெப்சைட் வந்து போட்டிருக்கேன், pratham.org. அப்புறம் asarcenter.org. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிசர்ச் யூனிட் எங்களுது. asarcenter.org பார்த்தீங்கன்னா யூ கேன் சி லாட் ஆஃப் ரிசர்ச் ஸ்டடீஸ் வித் ரிகார்ட் டு எஜுகேஷன். அண்ட் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அசர் பற்றி. கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வருஷம் வந்து பிரதம் ரிசர்ச் யூனிட், அதாவது அசர் வந்து ASER அப்படின்னா ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். வருஷம் வந்து ஒரு பெரிய இந்தியா ஃபுல்லும் ஒரு பெரிய சர்வே நடக்கும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 600 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த 600 டிஸ்ட்ரிக்ட்லுமே வந்து நாங்கள் வந்து காலேஜ், NSS, அப்புறம் வந்து சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்காலர்ஸ், அப்புறம் வந்து MSW, இந்த மாதிரி நிறைய NGOs இருக்கிறாங்க. அப்புறம் டயட் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க கூடலாம் நாங்கள் பார்ட்னர் பண்ணி இந்தியா ஃபுல்லும் நாங்கள் சர்வே பண்ணுவோம் வருஷம். அண்ட் வருஷம் அவங்க சிம்பிளான ஒரு டூல் தான். எவ்வளோ பேருக்கு வந்து வாசிக்க தெரியும், எவ்வளோ பேருக்கு வந்து அடிப்படை கணக்கு பண்ண தெரியும், இது வந்து அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அசர் சென்டர் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட எஜுகேஷன் டேட்டான்னு போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் பாருங்க, ASER அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து உடனே ரிப்போர்ட்லாம் நிறைய கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட கல்வி நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரெண்டாவது அப்படியே அது கிடைச்சாலுமே ரொம்ப பழைய டேட்டாவாக இருக்கும், ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டாவாக தான் இருக்கும். இப்போ போன வருஷம் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பட் இஃப் யூ கோ டு அசர், டெஃபினெட்லி யூ வில் நோ இப்போ தமிழ்நாட்டோட கல்வி நிலவரம் என்ன இருக்கு. அதாவது அடிப்படை கல்வி அதுல, அதாவது எவ்வளவு பேருக்கு வாசிக்க தெரியுது, வாசிக்க தெரியல, எவ்வளவு பேருக்கு கணக்கு போடுது தெரியல, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நிறைய பார்ப்போம். அப்புறம் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து கிராமத்துல வந்து என்ன மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, வீட்டில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் எவ்வளோ பேர் யூஸ் பண்றாங்க, நியூஸ் பேப்பர் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இந்த மாதிரி எஜுகேஷன் ஓரியன்டான வீட்டில் என்ன மாதிரி வசதிகள்லாம் இருக்கு, எவ்வளோ பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த சர்வேல கவர் பண்ணும். அது வந்து ரிப்போர்ட்டாகவும் பார்ப்போம். ஸோ அதில் குறிப்பாக ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். 2018 நாங்கள் கடைசியாக எடுத்த டேட்டா, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எடுக்கல. இந்த வருஷம் நாங்கள் எடுக்க வேண்டியது. பட் இந்த கொரோனால யூஸ்வலி நாங்கள் வந்து எப்பவுமே வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த டைம்ல தான் வந்து நாங்கள் இந்த சர்வே பண்ணுவோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நாங்கள் வந்து பண்ணுவோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட 600 வீடில் பண்ணுவோம். 600 வீட்ல இருந்து எங்ககிட்ட 1000 குழந்தைங்க வந்துருவாங்க. அதாவது 1ஆவதுல இருந்து இந்த என்ன சொல்றது, இந்த 1ஆவது கிளாஸ்ல இருந்து 8ஆவது கிளாஸ்க்கு இது நாங்கள் வருவோம் சர்வே. ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1000 குழந்தையாச்சும் வந்துருவாங்க. ஸோ எங்ககிட்ட கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 30,000 குழந்தைங்க வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் வருஷம் வந்து வந்து சர்வே பண்ணுவோம். ஸோ இந்த சர்வேல நாங்கள் மெயினாக பார்க்கறது, உதாரணத்துக்கு ஹைலைட்டுக்கு 1-2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். 5ஆவது கிளாஸ்ல படிக்கிற மாணவர்களுக்கு இதுல சென்னை நாங்க பண்ண மாட்டோம், ஏன்னா சாம்பிளிங் சைஸ் அதெல்லாம் மாறும். சென்னை தவிர எல்லா டிஸ்ட்ரிக்டும் பண்ணுவோம். ஸோ 5ஆவது கிளாஸ்ல 2014 அசர் டேட்டால என்ன பார்த்தோம் அப்படின்னா, 5ஆவது கிளாஸ்ல இருக்க மாணவர்களுக்கு வந்து தமிழ்ல வந்து 2ஆவது கிளாஸ் புக்கோட தமிழ்ல வந்து எடுத்து கொடுத்து இது வாசிங்கப்பா அப்படின்னு சொன்னா வெறும் 47% ஆஃப் சில்ட்ரன் மட்டும் தான் அவங்களால வாசிக்க முடியுது. ஸோ 15 வச்சுங்களேன். ஸோ 5ஆவது கிளாஸ்ல வந்துட்டுமே அவங்களால சிம்பிளா ஒரு சின்ன ஒரு குட்டி கதை, அதாவது வந்து 7 to 8 லைன் கொண்ட ஒரு குட்டி கதை வந்து வாசிங்க அப்படின்னு சொல்றப்போ கிட்டத்தட்ட 47% மட்டும் தான் வாசிக்க முடியுது. விச் மீன்ஸ் இன்னும் 50% பிளஸ் சில்ட்ரனால இன்னமும் வந்து வாசிக்க தரல. ஸோ த கொஸ்டின் கம்ஸ் ஹியர். ஸோ அவங்க வந்து 4 வருஷம் ஸ்கூல்ல இருந்திருக்கிறாங்க, அவங்களால இன்னமும் வந்து தமிழ் சரியா வாசிக்க முடியல. சரி, ஓகே, மேத்ல பார்ப்போம். மேத்ல வந்து ஒன்லி 21% ஆஃப் சில்ட்ரன் ஆர் ஏபிள் டு டூ டிவிஷன்ஸ் இல்லையா? ஸோ ஸ்டாண்டர்ட் 7லையும் 8லையும் நாங்கள் இதுதான் பார்க்குறோம். எங்கேயுமே 75% மேல போனதா டேட்டாவே இல்லை. அண்ட் லாஸ்ட் 10 years 4 years இதே கதை தான். இது வந்து வெறும் 2018 கிடையாது, லைக் 43%, 45%, 47 இது மாதிரி தான் வந்து இருக்கொழிய. ஸோ இது வந்து எந்த ஒரு விதத்திலுமே வந்து இந்தியாவோட லேர்னிங் லெவல் இம்ப்ரூவே ஆகல, எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ். அண்ட் ஆர்டி வந்துட்டு அப்புறமும் அதே நிலவரம் தான் இருக்கு. இதுல வந்து நிறைய கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்க. நிறைய டேக்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம், கேட்டுட்டே இருக்கோம். இது எல்லாமே பாக்குறப்போ இட்ஸ் ரியலி இந்தியா இஸ் இன் கிரைசிஸ். ஸோ இன்னுமே வந்து பேசிக்ஸ் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எங்கன்னா பாத்தீங்கன்னா ஹையர் கிளாஸஸ்லுமே இருக்கும். கிளாஸ் மேல போக என்ரோல்மெண்ட் கம்மியாயிட்டு இருக்கும், ட்ராப் அவுட்ஸ் நிறைய இருக்கு.
அண்ட் காலேஜஸ் போனாலுமே ஏதோ காலேஜ்குள்ள நுழைந்தோம், பட் ஆனா அவங்க அங்க என்ன படிக்கிறோம் ஏன் படிக்கிறோம்னு தெரியாம மக்கப் பண்ணிட்டு இன்னும் அதே எக்ஸாம் பாஸ் ஆனா போதும், எப்படியோ கோர்ஸ் சர்டிபிகேட் வாங்கினா போதும், டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்காச்சும் போகணும், அந்த ஒரு இதுல தான் போயிட்டு இருக்க ஒழிய யாருமே புரிஞ்சு இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி யாரும் படிக்க தெரியல. நிறைய பேர் இதே தான், படிச்சது ஒன்னா இருக்கும், நம்ம செய்யற வேலை ஒன்னொன்னா இருக்கும். ஸோ இதை பத்தி நான் பெருசா சொல்லணும்னு ஒன்றும் கிடையாது. யூ கேன் எவ்ரி ஒன் வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் திஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதம் ஓப்பன் ஸ்கூல் .orgன்னு ஒரு லிங்க் போட்டிருக்கேன். அதுல போய் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கான நிறைய வீடியோஸ் இருக்கு. அகைன் இட்ஸ் ஃப்ரீ ஃபார் யூசேஜ். இன்னொரு ஆப்பும் இருக்கு, ப்ராடிஜி PRADIG அப்படின்ற ஒரு ஆப்பும் இருக்கு. அதுவுமே நீங்க டவுன்லோட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே we are providing as a free of service. So this is how we are trying to reach as much as children. இங்க மட்டும் இல்ல, அதர் கண்ட்ரீஸ்லயும் எங்களோட வேலைகள் போயிட்டு இருக்கு. அண்ட் பிரதமோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க தெரியும். நான் இன்னைக்கு மெயினா இந்த செஷன் நான் விரும்புறது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரிஷியேட் திஸ் டீம். வந்து வாலண்டியரா பண்றீங்க அண்ட் இட்ஸ் ரியலி குட் சர்வீஸ். அண்ட் இது மூலமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அண்ட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஷேர் லைக் ஒண்ணுமே பண்ண முடியல, லாக்டவுன்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, நிறைய 1000 வழி இருக்கு, நம்ம நினைச்சோம்னா எது வேணா பண்ணலாம். அண்ட் ரிமோட் லேர்னிங்ல ஒரு சின்ன காம்பனன்ட் தான் இது, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பண்றதுக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஸோ அதுதான் வந்து நான் அதுக்காக தான் நான் மெயின்லி இந்த நிறைய நாள் இந்த செஷன்ஸை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஸோ சில செஷன்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சு, சில இது பண்ண முடியல. பட் ஓகே, இட் குட் பி அ ஸ்மால் குரூப். நான் சில செஷன்லாம் பார்த்துருக்கேன், 20 பேர் 30 பேர்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இந்த மெசேஜ் வந்து போயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் தே கேன் ஸ்டார்ட் டூயிங் சம்திங். அண்ட் ஒரு ஐடியா இருக்கும், ஓகே இதுவும் இப்படியும் ஒன்று இருக்கு அப்படின்றது. ஸோ அந்த ஒரு ஐடியா கிடைச்சா போதும். அந்த ஒரு இதுக்காக தான் ஐ கேம் ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்யூ த ஆர்கனைசர் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. I have some time to take few questions. Thank you. Yes sir, thank you so much sir. Good evening sir. Questions கேட்கலாம். Yes. Good evening sir. Good evening madam. உங்க பேரு? Good evening sir. என்னோட பேரு வந்து டாக்டர் ஹேமாபால் பெஞ்சமின், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். இந்த 2 நாள் இந்த 3 நாள் தமிழ் இந்த வாசிப்பு பயிற்சியில தான் உங்களெல்லாம் நான் தெரிஞ்சுக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த பிரத்தம்ன்றதே எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரியாது. நான் இங்க தஞ்சாவூர்ல சிட்டிலே தான் இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அதை பத்தி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதனால நிறைய பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிரதம்ல நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம், சொல்றதுக்கு நிறைய இருக்கு. பட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நாங்க வந்து இந்த மாதிரி கிராமப்புறத்துல பேசிக் அடிப்படை கல்வி வந்து இம்ப்ரூவ் பண்றது நிறைய வேலைகள் பண்றோம். மெயினா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கூட சேர்ந்து தான் பண்றோம். பிரதமுங்க ஏதோ ஸ்கூல்லாம் கிடையாது, நாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு என்ஜிஓ குரூப் ஆஃப் வாலண்டியர் பீப்புள் ஆர் தேர். இதுல வந்து சேலரிக்காக ஒர்க் பண்றவங்க ஸ்டாஃப்ஸும் இருக்கிறாங்க. நாங்க வந்து we are taking as a project and sometimes கவர்மெண்ட் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் ஒர்க் பண்றோம். சம்டைம்ஸ்ல நாங்களே வந்து எங்க நீடு இருக்கோ, எங்களோட ஃபண்டிங் அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஒர்க் பண்றோம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த பேசிக்ஸ் ஆஃப் லேர்னிங் தமிழ் அண்ட் மேத். அவ்வளவுதான், தமிழ் மேத் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப மேத்ஸ் பத்தி திருப்பி இதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கலாமே சார், 3 நாள் தமிழ் எடுத்த மாதிரி? அது பேசிட்டு இருக்கோம் டயட் கூட. ஸோ அது எப்போ அதுக்குன்னு டேட் டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ நாங்க பண்ணுவோம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சார் ஹலோ சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். நான் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் as well as வெப்சைட் சொன்னீங்க இல்லைங்களா சார், அந்த வெப்சைட்ல சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் போட்டீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதுல லாஸ்ட் ஸ்லைட்ல போட்டிருந்தேனே. அதான் சார், அது நோட் பண்ணிக்கல, அதனால தான் கேக்குறேன். வெயிட் I can do that. ஓகே சார், தேங்க்ஸ். Yes, வேற என்ன anything நான் chatல இன்னும் படிக்கல. Hello, can you hear me? Yes. Can you please share the second slide? I have few questions to ask in that. Just a minute. I missed that slide, sir. Okay, so second is about the situation. Yeah, no, third one I think. Can you please share it? I'll just tell you which slide. ஏதோ லைன் மாதிரி போச்சு, curved line ஏதோ. I missed that. அது ரைட்.
Are you able to see the screen now? This one, yeah. So இதுல என்ன Yeah. சொல்ல வரேன்னா like this is how we can reach children. Okay. So directா government வந்து they can reach children or through teacher. Teacher can Okay. also reach children directly, or government Okay. can inform teacher, teacher can inform parent, and parent can reach children. Okay. So அந்த மாதிரி there are Oh. different channels to reach children. அது வந்து Okay. இதுவா போட்டிருந்தேன். Okay. Okay, sir. Yeah. Thank you. And everywhere parent plays a vital role, and without Definitely. parent எதுவும் பண்ண முடியாது, especially in this online Yeah. platformல. Hello sir, Yes, comment sir. sectionல ஒரு question இருக்கு sir. Yes, Okay. Thank you, sir. thank you. Yes sir, should I ask you sir? Yes, yes. Okay. Supriyaன்ற ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார். சார், we should ask permission from the school or panchayat officer before reaching a children. பசங்களை போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இது ஸ்கூல் கிட்டே இல்ல பஞ்சாயத்து ஆபீசர் கிட்டே வந்து பெர்மிஷன் கேட்கணுமா அப்படின்றதே கேக்குறாங்க. இல்ல see if it depends on you. அவங்க கிட்ட சொல்லிட்டு பண்ணீங்கன்னா நல்லது, பட் இட்ஸ் நாட் லைக் அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. பட் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு இன்ஃபார்ம் தெம். நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணலாமே. பட் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணோம், அவங்க பண்ண விடலன்னா நாங்க பண்ண அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இஃப் யூ ஹேவ் அ குட் இன்டென்ஷன் யூ கேன் ஆல்வேஸ் டெல் டு மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் இல்லையா. ஸோ டெஃபினெட்லி அவங்க வந்து அவங்களோட ரிசோர்ஸஸோ அவங்களோட சப்போர்ட்டோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு கொடுக்கலாம். Yes sir, okay sir. Participants, if you have any questions நீங்க அன்மியூட் பண்ணிட்டு டைரக்டாவே சார்ட்ட கேட்கலாம். ஆமா, நான் வந்து ஸ்கிரீன்ல கூட போட்டுருக்கேன். நீங்க கான்டாக்ட் வந்து அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல இருக்கு. So we can note that. Yes sir, I will note. Yes. Good evening, sir. Yes, good evening. Sir, I missed this session. நான் லாஸ்ட்ல தான் சார் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்கூலிங் மாதிரியா இல்ல ஸ்கூலுக்கு போற சில்ட்ரனும் இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாமா சார்? See, open schooling and remote learning, it's open schooling னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அது சொல்லுங்க. எனி ஓப்பன் ஸ்கூலிங்னா நான் NIOS மாதிரி ஸ்கூலுக்கு போகாம நம்ம வீட்ல இருந்தே ஸ்டடி பண்ணி எக்ஸாம் எழுதுற மாதிரி. ஓகே, அது வந்து ஒரு அகைன் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்டு இது, பட் ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு டிஃப்ரெண்ட் மோட் அது, அவ்வளோதான். என்ன நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்கூல் போக முடியாது, நான் வீட்டிலே உட்காந்து பாடத்தை படிக்கணும், ஆர் எனக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, நான் எப்பயோ நான் 10th ஃபெயில் ஆகினேன், ஆனால் எனக்கு இப்போ 10th படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்ற, இப்போ எனக்கு வந்து 30 வயசு ஆயிடுச்சு, நான் அப்போ 10th ஃபெயில் ஆனால் இப்போ பண்ணணும், ஆனால் என்னால் இப்போ ஸ்கூலில் பசங்க கூட போய் உட்காந்து பண்ண முடியாதுன்னா அப்போ NOS சரிங்களா, ஓப்பன் ஸ்கூலிங். அது வந்து ஸ்ட்ரக்சர்டா பண்றது. ஃபார்மல் ஸ்கூலிங்ல போவோம், அப்ப நான் போய் படிப்பேன், சர்டிபிகேட் வாங்குவேன், நாளைக்கு எனக்கு அது வேலைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது வந்து ஓப்பன் ஸ்கூலிங். பட் ஓப்பன் ஸ்கூலிங்க்கு நிறைய மீனிங் நம்ம எடுத்துக்கலாம், ரிமோட் லேர்னிங்க்கும் நிறைய. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ரிமோட் லேர்னிங்ல ஒரு சின்ன காம்பனன்ட் இது. ஆக்சுவல் ரிமோட் லேர்னிங், ஆக்சுவல் ஓப்பன் ஸ்கூலிங்கோட கான்செப்டே என்னன்னா, இப்போ நீங்களும் நாங்களும் பண்ணிட்டு இருக்குதான் ஓப்பன் ஸ்கூலிங். இப்போ இந்த செஷன்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்த பாக்குறீங்க, வாலண்டியரா நீங்களே அட்டன் பண்றீங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க, சரியா? இதுல வந்து சர்டிபிகேட் இருக்கோ இல்லையோ அது தேவையில்ல. யூ வாண்ட் சம்திங், யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங், யூ ஆர் அட்டெண்டிங் சம்திங், அவ்வளவுதான். இதேதான் வந்து நீங்க கூகுள்லயோ யூடியூப்லயோ போய் என்ன பண்ணுவீங்க, எனக்கு பிடிச்ச சமையல வந்து நீங்க போய் பாப்பீங்க, எனக்கு பிடிச்ச காமெடியை போய் பாப்பீங்க, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நீங்க பாப்பீங்க. இப்ப நீங்க போய் தொல்லியல் பத்தி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கோ இல்லையோ தெரியல. பட் இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் யூ வில் ஆல்ரெடி, நீங்க தானாவே தேடி போவீங்க. இப்ப யூடியூப் கூகுள்லாம் இருக்கிறதால ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். சோ நம்மளுக்கு பிடிச்சது தேடி நம்மளே போய் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து இட்ஸ் ஏ ஓப்பன் லேர்னிங். ஓகே சார், சரிங்களா? சோ அது வந்து ஸ்ட்ரக்சர்டா பண்றப்ப அது ஒரு அகைன் அந்த எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள வர்றதால, ஏன்னா நம்மளுக்கு வந்து சர்டிபிகேட்னு ஒண்ணு தேவைப்படுது, அப்புறம் வேலைக்குன்னு ஒன்று தேவைப்படுது, கவர்மெண்ட் வேலைக்கோ எதுக்கோ போகணும்னா சர்டிபிகேட் கேட்கறாங்க, அதனால வி ஹாவ் டு கோ தட், அந்த பாதை போய் தான் போறதா இருக்கு. ஆகையால் நம்மளுக்கு வந்து அது அந்த சிஸ்டம் தேவைப்படுது. பட் ஓப்பன் லேர்னிங் இஸ் லைக் என்ன சொல்றது, யூ கேன் டூ வாட் எவர் யூ விஷ் யூ வாண்ட் டு லேர்ன், அதுதான். ரிமோட் லேர்னிங்ன்றது நம்ம தொலைவில் இருந்து பண்றது நம்ம. அண்ட் இதுல நிறைய ஒருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் டெக்ஸ்ட் புக்கை வந்து வாட்ஸ்அப் எடுத்து அனுப்புங்கப்பா, அதான் ஆன்லைன் கிளாஸ். ஸோ ஆன்லைன்றது ஒரு மீடியம் தான், அது வந்து இட்ஸ் நாட், அது வந்து ஓப்பன் ஸ்கூலோ அது வந்து என்ன சொல்றது, அதாக லைக்
டெக்ஸ்ட் புக்கை நீங்க பிடிஎஃபாவோ ஏதோ ஓரளவோ நீங்க வாசிச்சு காட்டிடலாம் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்ல. பட் அது வந்து ஒரு மீடியம் தான் ஒழிய அது வந்து இட்ஸ் நாட் ஓப்பன் லேர்னிங் ஆகிடாது, ரிமோட் லேர்னிங்கும் ஆகாது அது. எஸ், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். Sir, good evening, sir. குட் ஈவினிங். நீங்க? Sir, Supreeta, sir. எஸ். சார் நீங்க பெர்மிஷன் வந்து ஸ்கூல் கிட்டயோ இல்ல பஞ்சாயத்து ஆஃபீஸ் கிட்டயோ கேட்டா நல்லதுன்னு சொன்னீங்கல்ல சார். எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம அப்ரோச் பண்ணும்போது இல்ல அந்த குழந்தை இன்ட்ரெஸ்டா இருக்கிறப்போ, பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கப்போ இந்த சிஸ்டம் கொடுக்கும்போது ஸ்கூலோட பார்வையில இது ஒரு இன்டர்ஃபியரன்ஸா கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிறையவே இருக்கு. ஏன்னாக்கா the moment you enter அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஈகோ இருக்கும். இது யார நம்மளுக்கு போட்டியா வந்துட்டாங்க, நம்மளுக்கு தெரியாது அவங்க சொல்லிட்டாங்களா, அண்ட் நாங்க சொல்ல போறாத்து இவங்க சொல்ல போறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரும் மைண்ட்ல. பட் த வே யூ கம்யூனிகேட், த வே யூ எக்ஸ்பிளைன் தம், உங்களோட நோக்கம் என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது அவங்க வந்து தே வில் பி மோர் வெல்கம். நாங்க ஃபர்ஸ்ட் போறப்பையும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்லாம் வந்து சரியா பேசவே மாட்டாங்க எங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட. எங்க வந்து நீங்க உழவு பார்க்க வந்தீங்களா, இங்க இருந்து விஷயம் வெளியே சொல்வீங்களா, மிட் டே மீல்ல எவ்வளவு முட்டை சாப்பிட்டீங்க அதை பத்தி சொல்ல போறீங்களா, இல்ல ஸ்கூலுக்கு சரியா வரதில்ல அதை பத்தி பேச போறீங்களா, இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் தேர் டு ஹெல்ப் த சில்ட்ரன். அங்க ஸ்கூல்ல நடக்கிற இந்த விஷயத்துக்குள்ள வி ஆர் நாட் கோயிங் டு என்டர். அங்க வந்து டீச்சர் ஒழுங்கா வராங்களா, இல்ல வந்து மிட் டே மீல் ஒழுங்கா கொடுக்குறாங்களா, இதெல்லாம் வந்து வி ஆர் நாட் கோயிங் டு see. அதை பார்த்தோன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ they have their own practical issues, they have their own limitations, but நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த சைல்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதுதான் வந்து we are trying to explore. ஸோ இந்த விஷயம் வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா வந்து நல்லா பண்ணலாம். அண்ட் நாங்க பண்ற ஏரியாலாம் வந்து நாங்க கலெக்டர் கிட்டயோ இல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் கிட்டயோ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் கிட்டயோ வந்து பர்மிஷன் வந்து ரிட்டர்ன்ல வாங்கிட்டு தான் நாங்க போறோம். அப்படியே கிடைக்கலன்னா நாங்க வந்து கிராமத்துல போயிட்டு கிளாஸஸ் எடுப்போம் with the help of parents or volunteers. So nobody can stop you there. அண்ட் பஞ்சாயத்து தலைவர்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இதெல்லாம் பண்றப்போ. ஸோ நோபடி வில் எஜுகேஷனுக்கு வந்து கண்டிப்பா யாரும் தடைன்னு ஒன்று சொல்ல போறதே கிடையாது. சம்டைம்ஸ் வி சி லாட் ஆஃப் டியூஷன் டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களோட ஹெல்ப்பும் நம்ம கேட்டு அவங்க மூலமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவங்களுக்குமே கொஞ்சம் ஐடியாஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஆஸ் ஏ என்ஜிஓஸா பண்றதால, ஆஸ் ஏ சர்வீஸ் மைண்டடா பண்றதால வி ஆர் ஏபிள் டு டூ திஸ். பட் நீங்க இதை ஒரு பிசினஸா பண்ணா பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அதுக்கு நீங்க ஸ்கூல் வைஸ் தான் ரன் பண்ணணும். Okay, thank you, sir. Any question, sir? இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ சைல்டு, ஒரு குழந்தை ஒரு பார்வையில ஸ்கூலுக்கு போறாங்க, அப்போ நம்ம ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறப்போ ஆப்வியஸ்லி they'll go discuss with others and அங்க ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு குழந்தை பண்ணும் ஒரு குழந்தை பண்ணாது, அந்த மாதிரி விஷயம். அப்புறம் லாங்கிட்டிவிட்டி எவ்வளவு தூரம் அந்த குழந்தைக்கு நம்மளால கொடுக்க முடியும், அங்க ஒரு क्वेश्चन இருக்குல்ல சார். நீங்க நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்திருப்பீங்க. சோ ஒரு ஸ்டார்ட் பண்றப்போ எவ்வளவு தூரம் நம்மனால ஆன் ஆவரேஜ் முடியும் சார்? ஒரு 5th ஸ்டாண்டர்ட் if you want to do a long run அப்படினா you should have a dedicated team. உங்களுக்கு வந்து வாலண்டியராவும் பண்ணலாம். நீங்க இப்போ உதாரணத்துக்கு நாங்க we come across lot of volunteer. உங்களுக்கு வந்து வாலண்டியரா பண்ணலாம், as a organization as a டீமா பண்ணலாம். உங்களுக்கு வந்து அதுல வந்து முடிவே கிடையாது, எவ்வளவு நாள் வேணா பண்ணலாம். உங்ககிட்ட ஃபண்டிங் இருந்துச்சுன்னா as a டீமா நீங்க வந்து சர்வீஸா அது பண்ணலாம். அண்ட் வாலண்டியர் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கு. அவங்களாமே வந்து வாலண்டியரா தான் பண்ணாங்க. அவங்களோட ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க, 4-5 பேர் தான் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஆனா வாலண்டியர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் 500 பேர்லாம் இருப்பாங்க வாலண்டியர்ஸ். ஸோ ஹவு யூ வாண்ட் டு என்கேஜ், வாட் ஷுட் பி யுவர் ஸ்ட்ராட்டஜி, அதை பொறுத்து இருக்கு. அண்ட் நீங்க சொன்ன இந்த கான்ஃபிளிக்ட் கண்டிப்பா இருக்கும். எனக்கு வந்து டியூஷன்ஸும் முடிக்கணும், ஸ்கூல்ல கொடுத்த விஷயங்களும் முடிக்கணும். ஸோ முடிக்கணும்னா அந்த என்ன முடிக்கணும்ன்றது அங்க கேள்வி. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு கம்யூனிகேட் டு த டீச்சர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ். ஸோ முடிச்சு அனுப்பணும்னா நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்ல. உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னா சொல்லுங்க, கடையில் ரெடிமேடா ப்ராஜெக்ட் இருக்கு, அடுத்த நாள்லேயே ஸ்கூல்ல போய் கொடுத்துடலாம். பிரைவேட் ஸ்கூல்ல நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஸ்கூல் பக்கத்துல லைனா கடைங்க இருக்கும், அங்க எல்லாமே விற்கும். டீச்சர்ஸ்க்கும் தெரியும் அங்க என்னென்ன விற்கும்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஜெக்டும் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ நாளைக்கு இந்த தெர்மோகால்ல இதெல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை ஒட்டிட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ முடிக்கணும்ன்றது நீங்க எப்படி வேணா முடிச்சுக்கலாம். நோபடி இஸ் கோயிங் டு பாதர் நீங்க எப்படி முடிச்சீங்க எப்போ முடிச்சீங்கலாம் கிடையாது. நாளைக்கு வரப்போ முடிச்சுட்டு வாப்பா, அதுதான். ஸோ நம்ம இங்க பேசுறது வந்து வாட் டிட் யூ லேர்ன், அதுதான் நம்ம அங்க பேசுறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து அதுதான் நம்ம வந்து விஷயத்த வந்து நாங்கள் இந்த கான்ஃபிளிக்ட் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லயும் பாக்குறோம்.
நீங்க இதை பேசிக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப நீங்க பாடத்தை நடத்தி என்ன பண்ண போறீங்க? பேசிக்கே தெரியலன்னா என்ன பண்ண போறீங்கன்றதான் அதுக்கான கவுண்டர் கேள்வியே. ஸோ பேரண்ட்டுக்கும் கவுண்டர் கேள்விதான். உங்களுக்கு வந்து நீங்க பாடத்தை முடிக்க சொல்றீங்க, பட் அவங்களுக்கு வாசிக்கே தெரியல, ஆனா நீங்க சாப்டர் முடிக்க சொல்றீங்க, எப்படி அதுன்ட்டு. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், லுக் இன்டு யுவர் சைல்ட்ஸ் ரீடிங் லெவல். இதுதாங்க அது. ஸோ இப்போ இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் கம்யூனிகேட் பண்றது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். பட் ஒன்ஸ் த பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் ரொம்ப அவசியம்னா டெஃபினெட்லி தே வில் கோஆபரேட். சார் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் சார்? ரீஜனல் லாங்குவேஜ்ல? ஓகே சார், ஓகே. தமிழ் தான். ஏன்னா நோ அதுல மாற்று கருத்தே இருக்கக்கூடாது யாருக்கும். ஆரம்ப காலகட்டத்துல தாய்மொழி கல்வி தான் வந்து சிறந்தது. அண்ட் அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் இருக்கக்கூடாது. அது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் குட் பி ஒன்லி ஃபார் பிசினஸ், நத்திங் எல்ஸ். ஓகே சார். அசஸ்மெண்ட் அத பத்தி சொல்லுங்க. தமிழ் வந்து நாங்க ஓரலாவும் பண்ணுவோம், ரிட்டனும் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். யூஸ்வலி இதுல ஆன்லைன்ல இப்போ நாங்க வந்து எந்த ஒரு அசஸ்மெண்ட்டும் பண்ணல. நாங்க பிசிக்கலா போய் கிளாஸஸ்லாம் எடுக்கிறப்போ வந்து 1-to-1 அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு சைல்டும் தனித்தனியாக கூப்பிட்டு பண்ணுவோம். சம்டைம்ஸ் தேவைப்பட்டா குரூப்பா, அதாவது ஸ்கூல்ல பண்ற மாதிரி எல்லாம் லைனா உட்காந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி நாங்கள் 1-to-1 டெஸ்ட் தான் பண்ணுவோம். அண்ட் அதுல வந்து அவங்களோட லேர்னிங் லெவலுக்கு தெரியும். லைக் காமன் கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஆல் அப்படின்ற மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு என் கிளாஸ்ல வந்து ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்னா 30 பேர்ல வந்து 10 பேருக்கு வந்து நல்லா வாசிக்க தெரியுது, 5 பேருக்கு வந்து எழுத்து கூட தெரியல, ஒரு 10 பேருக்கு வந்து ஓரளவுக்கு திக்கி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நான் வெவ்வேறு டூல் தான் வச்சிருப்பேன். நான் எல்லாருமே வந்து இந்த டெக்ஸ்ட்டை படிங்க, இதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின் எழுதுங்க, அதுக்கான ஆன்சர் சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாருக்கும் நீங்களாம் ஒரு மீம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பழசு. ஒரு மீம் இதுல வந்து ஒரு லைன்ல ஒரு மரம் ஒன்று இருக்கும், பக்கத்துல ஒருத்தர் டேபிள் போட்டு சேர் போட்டு ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்டர் உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு கோட்ல வந்து ஒரு யானை, ஒரு ஏதோ மிருகம்லாம் லைனா இருந்துட்டு இருக்கும். ஒரு ஆடு, ஒரு மீன், அது மாதிரி ஆமை, இதெல்லாம் இருக்கும். போட்டி என்னன்னா எல்லாருமே மரம் ஏறணும், அதுல குரங்கும் இருக்கும். இதுதான் போட்டி. ஸோ திஸ் வாட் அவர் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ், இல்லையா? ஸோ போட்டின்னா மரம் ஏறணும். போட்டியில யாரெல்லாம் இருக்காங்க? யானை இருக்குது, ஆமை இருக்கு, மீன் இருக்கு, குரங்கு இருக்கு, அது மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு 5-6 மிருகம் இருக்கு. அவர் வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து நோட் பண்றாரு யார் வந்து சீக்கிரமா ஏறுறாங்கன்னு. ஸோ யார் ஏறுவாங்க உங்களுக்கே தெரியும், இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி we have to test them, not like அது எல்லாருக்கும் ஒரே டூல் இருக்கக்கூடாது. தேங்க்யூ சார். எஸ் சார், ரீடிங் ஸ்கில்ஸ் பத்தி சொன்னீங்க, ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், மேத் ஓகே. அந்த சயின்ஸோட காமன் விஷயம் வந்து ஒரு காமன் சென்ஸ், பிகாஸ் ஹவு டு யூஸ் திங்ஸ். ஒரு லாக் ஓபன் பண்றது கூட அந்த குழந்தைக்கு கரெக்டா சொல்லி கொடுத்தாதான் அதை ஓபன் பண்ணும், மேக்னெட்டிக்கா எலக்ட்ரிக்கலா அந்த மாதிரி. ஸோ சயின்ஸ் எந்த லாக் சொல்றீங்க? எந்த லாக்கா இருந்தாலும், டோர் லாக்கா இருந்தாலும் சரி, ஒரு கபட் லாக்கா இருந்தாலும். ஏன்னா போன் லாக்லாம் இப்ப எல்லாருமே திறந்துடுறாங்க. போன்ல பண்ற லாக்லாம் எல்லாம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு உடைச்சிடுறாங்க. சோ அது வாட் இஸ் தி சயின்ஸ் பிஹைண்ட் தட்? இட்ஸ் ஆல் அபௌட் தி பேட்டர்ன்ஸ், இல்லையா? சோ சயின்ஸ், சோ யா, அந்த காமன் சென்ஸ் லாக் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி ஒரு எஸ் அது காமன் சொல்றதுனால we can say it as a reasoning skill, இல்லையா? கேள்வி கேட்கற அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்கிட்ட இல்ல, அது நம்ம பண்றது இல்ல. அப்படியே கேட்டாலும் அவங்களை அடக்கி வச்சிருவாங்க, சரியா? சோ நீ இதான் படிக்கணும், இதுல இந்த கேள்விதான் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும், இதுல கேள்விதான் நீங்க வெளியே அடிக்கணும், எக்ஸ்ட்ரா நீ கேட்டுறாத. அப்படியே கேட்டாலும் அவுட் ஆஃப் த சிலபஸ் உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க், இல்லையா? சோ we are neither encouraging them nor we are helping them to understand all these things. ஸோ நம்ம வந்து நாங்க கொடுக்குற மோஸ்ட்லி இதுல பாத்தீங்கன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின்ஸ். அதாவது வந்து டைரக்ட் அண்ட் இன்ஃபரன்ஸ். டைரக்ட் கொஸ்டின்ஸ்னா அதுல இருந்து அடிச்சா காப்பி மாதிரி அதுல ஆன்சர் கிடைச்சிரும். இன்ஃபரன்ஸ் பேஸ்டு, இதை படிச்சுட்டு வாட் யூ திங்க், வாட் குட் பி த ப்ராப்பர் ஆன்சர், அதுக்கேற்ற மாதிரி டீச்சிங் ப்ராசஸும் அப்படி இருக்கும். ஸோ நாங்க பண்றப்போ இந்த கதை வந்து ஓரலா சொல்றோம், இந்த கதையில வந்து கன்க்ளூஷன் நீங்க மாத்தி சொல்லுங்க அப்படின்ட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? So there is where comes the innovative or creative or some kind of reasoning skill. So இது ஏன் இப்படி நடந்துச்சு, எப்படி? ஸோ அங்கங்க ஸ்டோரி படிக்கிறப்போ பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கும், இதுல என்ன நடந்தாக்கா, என்ன பண்ணாக்கா இதுல கதை வந்து மாறி இருக்கும், வாட் டு யூ திங்க், லைக் வாட் நெக்ஸ்ட் வில் பி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அப்பப்போ கேள்வி கேட்டுனே இருப்போம் அவங்கள.
ஸோ அந்த அந்த தாட் ப்ரொவைக்கிங் ஸ்கில்ஸ்க்கு வர வைக்கிறதுக்கு வந்து நிறைய கேட்கணும், அவங்களையும் கேட்க வைக்கணும் நம்ம. அண்ட் இமிடியேட்லி ஆன்சர் சொல்லவே கூடாது. லெட் தம் ஸ்ட்ரகிள், லெட் தம் ஃபைண்ட், லெட் தம் டிஸ்கஸ் வித் தியர் ஃப்ரெண்ட்ஸ், லெட் தம் ஆஸ்க் ஃப்ரம் தியர் ஃபேமிலி. நாளைக்கு கூட நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சர்டன் திங்ஸ் அண்ட் வி ஹாவ் டு மோட்டிவேட் தம் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டி டிசைன் பண்ணணும். சும்மா டே நீ கேள்வி கேள்றானா கேட்க மாட்டாங்க யாரும். நம்ம ஆக்டிவிட்டி டிசைன் பண்ணோம், அந்த ஆக்டிவிட்டியில இயல்பா அதுவா வரும் வெளியே. ஸோ தட் இஸ் ஹவு யுவர் கிளாஸ் ரூம் டீச்சிங் மெத்தடாலஜி ஷுட் பி. ஸோ நீங்க கேள்வி கேள்றான், இந்த குரூப் கேள்வி கேளுங்க, அந்த குரூப் கேள்வின்றது அதை நீ ஒரு ஆக்டிவிட்டியா விளையாட்டா பண்ணுங்க. தானா பண்ணுங்க. இப்போ ஒரு டெக்ஸ்ட் படிச்சு இந்த குரூப்பை கேள்வி வைக்கோங்க. ABCD 3 குரூப் இருக்கு, 4 குரூப் இருக்கு. இந்த குரூப் கேள்விங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு. இந்த குரூப் யார் குரூப் வின் பண்ணோ அவங்களுக்கு வந்து போனஸ். நீங்க எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து குரூப் லேர்னிங்ஸ் வந்து வில் ஹெல்ப் a lot. இண்டிவிஜுவல் 1-to-1 learning will not help that much. Group learning will help a lot. Yes. Yes. மேம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது மேம். ஹலோ, யாரா பேசுறீங்களா? கேக்கல. எஸ் சார், அவங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, பட் அவங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. இல்ல அவங்க வீட்ல பேசுறாங்களா என்கிட்ட பேசுறாங்களான்னு தெரியல எனக்கு. ஓகே, ஆடியன்ஸ் வேற யாருக்காவது என்ன டவுட் இருக்கா? எஸ். ஹலோ ஆலிவர் சார், வணக்கம். வணக்கம் சார். நான் விழுப்புரம் டயட்ல இருந்து இளமுருகன் பேசுறேன் சார், சீனியர் லெக்சரர். சாரி, விழுப்புரம் டயட்டுங்களா? ஆமாம் சார். சொல்லுங்க சார். நான் உங்களுடைய ப்ரீவியஸ் செஷன்லாம் ஒரு 3 செஷன் அப்சர்வ் பண்ணிருக்கேன் சார். வெரி நைஸ் கம்யூனிகேஷன். எனக்கு இந்த சைக்காலஜி பேஸ்ல வந்து நல்ல டாபிக். அந்த டெய்லி டாஸ்க்ல வந்து கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் விளையாட்டு. என் அம்மாவும் எனக்கு ஆசிரியர் நல்ல அந்த கேட்சா இருக்கு. சைக்காலஜி பேஸ் பண்ணா ரொம்ப வேரியபிள் வேர்ட்ஸ் அது. சார் கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு கொஞ்சம். ஓகே சார். அடுத்து வந்து ஒரு ஆப் ஓகே சொன்னீங்க சார். ஒரு ஆப் ஒன்று சொன்னீங்க சார், DRDGன்னு. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் டீடைலா. ஒரு ஆப் ஒன்று சொன்னீங்கல்ல. நான் இப்போ சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க, ப்ராடிஜின்ற ஒரு ஆப். அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எங்களோட அது பிரதம் டிஜிட்டல், அதுதான் வந்து நாங்க சுருக்கமா ப்ராடிஜின்னு போட்டிருக்கோம். நீங்க கூகுள்ல வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ராடிஜி அப்படின்ட்டு சாட்ல போட்டிருக்கேன் பாருங்க. அதுல என்ன இருக்கும்னா ஏஜ் வைஸ் வந்து ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ 3ல இருந்து 6 வயசுக்கு, அப்புறம் 6ல இருந்து 8 வயசுக்கு, அந்த மாதிரி 10ல இருந்து 14 வயசு, அந்த மாதிரி ஏஜ் வைஸா ஆக்டிவிட்டிஸ் நிறைய போட்டிருப்போம். இது எல்லாமே வந்து கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு பேஸ் பண்ண மாதிரி ஆக்டிவிட்டி டிசைன் இருக்கும். ஸோ நீங்க பொதுவா பாக்குற பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஏதோ ஒரு ஆப்ல போய் ஏதோ வந்து பசங்க வந்து விளையாட்டு இருக்க அந்த மாதிரி கேம்ஸ் இல்லாம ரியாலிட்டி என்ன, பசங்களுக்கு என்ன தெரியும், ஏதாவது நான் சொன்னல எங்களுக்கு வந்து அந்த ரிசர்ச் அனுபவம் இருக்கு, எங்களுக்கு வந்து ஃபீல்ட் ரியாலிட்டி தரும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் டிசைன் பண்ணிருக்கோம். ஐ திங்க் ஒரு 11 லாங்குவேஜஸ்ல இருக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. தமிழ்லயும் வந்து நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நீங்க அதில் கூட போய் பார்க்கலாம். வார்த்தைகள் உருவாக்குறதோ இல்ல வாக்கியங்கள் உருவாக்குறதோ, சொற்களஞ்சியம் உருவாக்குற ஆக்டிவிட்டிஸ் தமிழ்ல இருக்கும். மேத்லயுமே வந்து இப்போ உதாரணத்துக்கு இதுல ஒரு கேம் நான் சொல்றேன், ரொம்ப பாப்புலரான கேம் கிரிக்கெட் கேம் இருக்கும். கிரிக்கெட் கேம்ல வந்து தோனி, சச்சின், கோலி இவங்கலாம் வந்து விளையாடுவாங்க. ஸோ அதுல வந்து பசங்க விளையாடுவாங்க, அது ஒரு கேம் தான். ஸோ அதுல வந்து லைக் பால் எப்படி போடுவாங்க, அந்த பால் போய் சேர்றதுக்குள்ளே ஒரு கொஸ்டின் ஒன்று டக்குன்னு ஸ்கிரீன்ல வரும். ஸோ அது வந்து பேசிக் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணியோ இல்ல ஃபிராக்ஷன் பேஸ் பண்ணியோ சில கேள்விகள்லாம் இருக்கும். அந்த வந்து பால் அங்க போய் பேட்ஸ்மேன் கிட்ட சேர்றதுக்குள்ளே அவங்க they have to respond it. ஸோ அது அவங்க கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அவங்க 2 ரன்ஸோ 4 ரன்ஸோ 6 ரன்ஸோ இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே மேத் உள்ள நாங்க ஒன்று வச்சுட்டு அதுல அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு திருடன் போலீஸ் கேம் அப்போ வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிருப்போம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார், நான் வேல்மணி டீச்சர் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க? ஹலோ சார். வேல்மணி மேடமா? வேல்மயில் சார். சாரி, சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. நல்லா இருக்கேன் மேடம்.
அதனால சார் ஒண்ணு இல்ல சார், இப்போ இந்த கிளாஸ் வந்து அன்னைக்கு 3 days நடத்துனது ரொம்ப நல்லா இருந்தது, இன்னைக்கு நல்லா இருக்குது. ஹலோ, சொல்லுங்க, நல்லா கேக்குது இருக்குது மேடம். சார். இந்த இது ப்ரோக்ராம் வந்தாலே எங்க பொண்ணு உடனே வந்து புக் பண்ணி உடனே இது பண்ணிடுறா. இப்போ எனக்கு தேவை வந்து மேக்ஸ் தான் சார் மெயினா. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு அந்த மல்டிபிகேஷனும் டிவைடும் வந்து நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ல வந்து புரிய வைக்கிற மாதிரி ஆக்டிவிட்டி இருந்தா கொஞ்சம் அது சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பண்ணுவோம் மேம், பிளான் பண்ணுவோம், அது பேசிட்டு இருக்கோம். அது டயட் கூட சேர்ந்து ஒரு அகைன் ஒரு 3 days ஏதாவது பண்றது பண்ணுவோம் பிளான். இப்போ ஒன்றும் டேட் ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகல, அது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேசுவோம் மேடம். கண்டிப்பாங்க சார், ரொம்ப அருமையா இருந்தது சார். கண்டிப்பாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ. நீங்களாம் 3 நாள் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த செஷன் அட்டன் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இல்ல சார், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அது இல்லாம அன்னைக்கு சொன்ன கருத்தை விட இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டா இன்னும் நிறைய இருந்தது விஷயம். ஆடியன்ஸ் பொறுத்து மேடம். அது அன்னைக்கு ஃபுல்லுமே எல்லாமே கவர்மெண்ட் டீச்சர்ஸ், மோஸ்ட்லி எல்லாமே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருந்தாங்க. அண்ட் நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து 1 hourக்குள்ள வந்து நிறைய விஷயத்த சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. இங்க வந்து லைக் மோஸ்ட்லி நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க அண்ட் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பத்தி நான் பேசுறேன், நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான். ஸோ நம்ம சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி பேசி ஆகணும். அண்ட் அது ரியாலிட்டி. அது ஆமாங்க சார், இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நிறைய இன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்க. அன்னைக்கு விட இன்னைக்கு விஷயம் வந்து நிறைய இருக்குது. அதனாலதான் இன்ட்ரெஸ்டா உட்காந்து கேட்டுட்டு நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் பேப்பர்ல. ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். மேக்ஸ்க்காக வெயிட் பண்றேன் நான். கண்டிப்பா மேடம், மேத்ஸ் வரப்ப சொல்றேன் மேடம். ஓகே, சார் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு சின்ன क्वेश्चन இருக்கு. சொல்லுங்க. What are the ideal skills required for any students? Please explain. அவங்க நேம் ஐடியல் ஸ்கில்ன்றத பொறுத்த வரைக்கும் அதான் ஐடியா வந்து இது அகைன் இட் ரிக்வயர்ஸ். இந்த கேள்வி வந்து நாங்க அடிக்கடி எங்களுக்குள்ளே கேட்டுப்போம் எங்க டீம்களுக்கு. ஐடியல் ஸ்கில் இட்ஸ் ஆல் ரிலேட்டட் அபவுட் த சைல்டோட ஏஜ் பொறுத்து இருக்கு இல்லையா? நீங்க ஐடியல் ஸ்கில் ஸ்டூடெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. இப்ப நானும் ஸ்டூடெண்ட் தான், நீங்களும் ஸ்டூடெண்ட் தான் இல்லையா? ஈவன் ஆஃப்டர் டூயிங் எ பிஹெச்டி யூ பிகம் எ ஸ்டூடெண்ட். ஸோ இங்க ஸ்டூடெண்ட் வந்து எதை மீன் பண்றோன்றது இருக்கு. அதாவது வந்து 3 வயசுல இருந்து அவங்க வந்து ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ள நுழையிறாங்க, அதாவது அங்கன்வாடிக்குள்ள நுழையிறாங்க. அங்கிருந்தே வந்து அவங்க ஸ்டூடெண்ட்னு வந்து ஆரம்பிச்சிடுறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த வயசு ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஸோ இப்போ ஒரு 6 வயசு குழந்தை, அதாவது 1வது போற குழந்தைகிட்ட நீ நல்லா பரதநாட்டியம் ஆடணுமா, நீங்க நல்லா வந்து இந்த என்ன சொல்ல கூட்டல் கழித்தல்லாம் நீங்க வந்து போடணும், வகுத்தல் கணக்கெல்லாம் நீங்க போட்டணும், நான் 3 digit வட்டி கொடுக்குறேன் நீங்க பண்ணணும்னா அது வந்து வி கான்ட் சே இட் இஸ் a ஐடியல் ஸ்கில் இல்லையா? ஸோ ஏஜ் ஸ்பெசிஃபிக்கா வந்து வி ஹேவ் டு ரிலேட் இட். இப்போ இதே குழந்தைங்க இருக்காங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் ப்ரீ மேத் ஸ்கில்ஸ். ப்ரீ மேத்னா ஷேப்ஸ், கலர்ஸ், ஸ்பேஸ், அதாவது வந்து கிட்ட தூரம், இதெல்லாமே வந்து ஸ்பேஷியல் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுமான்றது நம்ம அந்த அங்கன்வாடி போறப்ப அவங்களுக்கு வந்து செக் பண்ணலாம். பட் இதே விஷயம் வந்து ஒரு 10வது படிக்கிற பையன்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன ஒரு கேள்வியா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் ஃபேக்டர் வந்து ரொம்ப அவசியம். அங்க வந்து என்ன ஸ்கில்ன்றது தான் வந்து அவசியம். பட் நீங்க பொதுவா கேட்டதுக்காக நான் பொதுவா பதில் சொல்றேன். நான் இப்போ பொதுவா வந்து அவங்களுக்கு வந்து அடிப்படை கல்வி, அதாவது தமிழ் வாசிக்கிறதோ இல்ல இங்கிலீஷ் கூட நீங்க அதை வச்சுக்கலாம். இங்கிலீஷும் அவங்களுக்கு வந்து பார்த்து படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்குதா, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா? எக்ஸ்பிரஸ்னா ரிட்டன் வடிவத்திலேயோ ஓரல்லையோ வந்து அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஏ ஸ்டூடெண்ட். ஸோ பேசிக் ரீடிங் எபிலிட்டி அண்ட் தே ஷுட் நோ ஹவு டு எக்ஸ்பிரட் இட் ஓவர் ரிட்டன் ஆர் ஓரல் ஃபார்மேட் இல்லையா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் பேசிக் மேத் அகெயின். ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அண்ட் கொஸ்டினிங் ஸ்கில், ரீசனிங் ஸ்கில், அது வந்து என்ன வை, எப்பயுமே அந்த வைன்ற ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கணும் மைண்ட்ல. வை நாட், வை ஒன்லி திஸ், வென், ஹவு, இந்த கேள்விகள் வந்து அந்த WH கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். அவங்கள வந்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். அண்ட் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், இது எங்க நான் போய் தேடி கண்டுபிடிக்கிறது, அந்த ஒரு ரிசோர்ஸ் மேப்பிங், அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து நான் எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது, அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்களால தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணணும். இப்போதைக்கு ஆஸ் எ ஸ்டூடெண்ட் இது பண்ணாவே போதும்னு நினைக்கிறேன்.
The basics, asking questions, and how to find their own answers. They should know how to conclude their own answers. They should know how to form their own answers according to the author, according to the இது அப்படின்றது கதை வரக்கூடாது. What do you think? அதுதாங்க விஷயங்கள் இல்லையா? ஆத்தர் சொல்றாரு ரைட், பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? So they should know how to form a conclusion. Conclusion பண்ண தெரிஞ்சுன்னா அவங்களால டெசிஷன் பண்ண தெரியும். டெசிஷன் அவங்களால எடுக்க முடிஞ்சுன்னா ஃபர்தர் ஸ்டெப் என்ன பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஃபர்தர் ஸ்டெப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா we don't need any guidance. So self learning அங்க ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆயிடும். So self learning என்ற விஷயங்கள் வந்து once உருவாயிடுச்சுன்னா they no more need any guidance. So self learning activities நம்ம நிறைய பண்ண வேண்டியதா இருக்கும் குழந்தைங்க கூட. அவங்களே வந்து கேள்வி உருவாக்குறது, அவங்களே வந்து தீர்வு நோக்கி போறது, அவங்களே வந்து ரிசோர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி வந்து செல்ஃப் லேர்னிங்கான ஆக்டிவிட்டிஸும் நிறைய இருக்கு. அந்த செல்ஃப் லேர்னிங்கும் நிறைய வந்து நம்ம இப்போ வந்து டெக்ஸ்ட் புக் நீ இதெல்லாம் யோசிக்காத, இந்த சாப்டர் படி, இந்த கேள்வி படி, அதுதான் அது நம்ம லிமிட் பண்ணி வைக்கிறோம். செல்ஃப் லேர்னிங் கான்செப்ட் அதுக்கு தான் வந்து we need a topic, we don't need a chapters, we need themes. தீம் வைஸா நீங்க கொண்டு போகணும் ஒழிய அவங்கள வந்து அதை சுருக்கி இது பண்ணிடக்கூடாது. Yes. Anyone else? Sir, I think, and then one more question, sir. Again, I'm Bhakya-Lakshmi. Yes, சொல்லுங்க. Sir, I'm Max teacher. I love Max so much, sir. Sir, any YouTube channel is there, sir? இல்ல எந்த கிளாஸ்க்கு நீங்க கேக்குறீங்க சொல்லுங்க. இல்ல for Max, so எந்த கிளாஸா இருந்தாலும் எனக்கு சூப்பர் சார். இல்ல அத ரொம்ப வேக ஆயிடுது இல்லையா? என்ன நீங்க சொல்ல, நான் இப்ப sin θ cos θ பத்தி பேசுறதா இல்ல வந்து மெஷர்மென்ட் பத்தி பேசுறதா? இல்ல பிரைமரி சார், till 5th standard. நீங்க பிரதம் ஓபன் ஸ்கூல் வெப்சைட் கூட போய் பார்க்கலாம். அண்ட் லைக் நீங்க எந்த யூடியூப்ல கூட போய் பாருங்க, ஆக்டிவ் இருக்கா நீங்க எடுத்துக்கங்க. அண்ட் யூ எக்ஸ்பெரிமெண்ட் யுவர் ஓன் திங், நீங்க அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் கூட நிறைய யூடியூப்ஸ்லாம் போய் பார்ப்பேன், அது ஆக்டிவிட்டி ஓரியன்டா இருக்கான்னு பாருங்க. அது இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துங்க. தியரிட்டிக்கலா யாரும் இருந்தாங்க தயவுசெய்து எடுக்காதீங்க. nobody likes theory. Okay sir. Sir, and then education for education சொன்னீங்கல்ல sir, so what is that sir? ஆமா, அது வந்து லைக் நீ உங்களுக்கு எங்களோட இந்த மாதிரி சர்வீஸ் தேவைன்னா we'll definitely provide you, but அதுக்கு பதிலா நீங்களும் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணணும். for whatever you know, your knowledge or your best practice, எது இருந்தாலும் you can share either with us or with a group of people. Okay. So அந்த மாதிரி ஒரு டீலிங் போட்டு இதுல எந்த no money transaction, nothing, only you provide something, we provide something, our experience, our knowledges, all that mutual benefit. Okay sir, I'm interested about this sir. You may contact me later. Yes, okay sir. Thank you so much sir. Thank you. Sir, comment section la or chinna question. Yeah. Sir, do you help special needs Kids? Okay. So special need children க்கு தனியா வந்து நாங்க பண்ணல. We are not specialized in that, but the activities which we are doing are really helpful for them. நாங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் கிராமத்துல போய் பார்ப்போம். ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவாங்க, எம்ஆர்ன்றவாங்க, இப்படிதான் சார் படிக்க மாட்டான் சார், அது எல்லாருமே சண்டை போட்டுன்னு இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. கிராமத்துலயும் இதை நாங்க நிறைய பார்ப்போம். பேரண்ட்ஸ் அவங்க வீட்டுல வந்து குழந்தைங்களை அப்படியே முடுக்கி வச்சுட்டே இருப்பாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க, சோஷியலைஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதர் தே ஆர் ஃபீலிங் இன்ஃபீரியர் ஆர் தே ஆர் ஐசோலேட்டட் ஆர் தே ஆர் டிமோட்டிவேட்டட் in many ways, different forms. The moment you ask the child to involve in a group, அவங்கள வந்து நீங்க குரூப்ல இன்வால்வ் பண்ணி வாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுவோன்றப்போ அதுவே வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ அவங்களுக்கு. ஸோ the moment we talk about inclusive education concept, நீங்க ஏன்னா ஸ்பெஷல் நீட்ஸ் சொன்னதால அந்த இன்க்ளூசிவ்னஸ் வர்றப்போ we have to create our system in that way. இப்போ நான் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்றப்போ என்னால வந்து சரியா பார்க்க முடியல, எனக்கு கண்ணில் ப்ராப்ளம்னா என்னோட லெட்டர்ஸ் ஃபாண்ட்ஸ் எல்லாம் பெருசா இருக்கணும், அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நான் குட்டியா சின்ன டெக்ஸ்ட் புக்ல சின்ன லெட்டரா போட்டுருந்தேன்னா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நான் அப்போ வந்து அந்த எக்ஸாம்பிள் மீம்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா, அந்த மரத்துல ஏறுறதுக்கு வந்து குரங்கு, யானை, மீன், அப்புறம் ஆமை, இதுக்கெல்லாம் வந்து போட்டி வச்சாங்க. அதுதான் கதை ஆயிடுங்க. எஜுகேஷன் சிஸ்டம்ல அதுதான் நடக்குது. இப்போ குட்டியா இருக்கும் ஃபாண்ட் எல்லாம்,
ஆனா எனக்கு கண்ணுல பிரச்சனை, எனக்கு வந்து பெருசா வந்து சின்ன சின்ன எழுத்துலாம் அப்படியே ஜலேபி சொல்ற மாதிரி இருக்குன்னா அது வந்து நாட் ஹெல்ப் மீ. ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல பட் தேர் ஆர் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்குன்னு தனியா இருக்கு. அங்க வந்து டெஃபினெட்லி தே நீட் என்ன சொல்ற சைக்காட்ரிக் ஹெல்ப் தேவைப்படுது, ஸ்பெஷல் எஜுகேட்டரோட ஹெல்ப் தேவைப்படுது, அது எல்லாமே இருக்கு. தே நீட் ஆல் டுகெதர் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி டு கோப் அப். பட் சில மைல்டான இஷ்யூஸ்லாம் இருக்கிறவங்களாம் டெஃபினெட்லி தே கேன். இப்போ கவர்மெண்ட்டே அதுதான் சொல்லுது, இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ் வந்து பேசுறோம் நம்ம. அன்டில் அன்லஸ் ரொம்ப சிவியரா இருக்கிற கேசஸ்க்கு தான் வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லாம் நம்ம. பட் வி கேன் ட்ரை. நம்ம ஊர்லயோ கிராமத்துலயோ இன்னமும் அது இல்லை, இன்னும் ஸ்டிக்மேட்டைஸ் தான் பண்றோம். ஒரு மாதிரியா வாயில ஜொல்லு ஊத்தினே இருக்கு, வந்து ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கிறான், வந்து சிரிக்கவே மாட்டான், வந்து எல்லாரையும் அடிச்சுட்டே இருக்கான். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. வி ஆர் நாட் டாக்கிங் ஹவு டு மிங்கிள் வித் அதர் சில்ட்ரன். அண்ட் இதுல வந்து மற்ற சில்ட்ரனுக்கும் நம்ம ஓரியன்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். எப்பவுமே அந்த பாதிக்கப்பட்டவங்களோ இல்ல வந்து அவங்களுக்கே வந்து இப்படிடுறா நீ அப்படிடுறா அப்படின்றது இல்லாம மற்ற பசங்களும் நம்ம ஓரியன்ட் பண்றோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டையே எடுத்துங்க. நம்ம வீட்டுல வந்து ஒரு 3-4 பேர் இருக்கிறோம், நம்ம 3 குழந்தைங்க இருக்காங்க. அதுல ஒரு குழந்தைக்கு வந்து இது மாதிரி ஏதாவது நம்ம மற்ற குழந்தைங்க 2 குழந்தைங்க நம்ம ஓரியன்ட் பண்றோம் இல்லையா நம்ம வீட்லயே. அப்பா உன் தம்பி தான்ப்பா இது, உன் தம்பி நீ இப்படி பாத்துக்கோ, உன் தம்பிக்கு வந்து நீ டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போ, நீ தம்பிக்கு வந்து நீ சாப்பாடு கூட்டுறப்ப இப்படி பண்ணு, அவனுக்கு ட்ரெஸ் போடுறது இது ஹெல்ப் பண்ணு, நம்மளும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணலாம். தம்பிக்காக நம்ம கேம் ரூலே நம்ம மாத்திக்கிறோம், தம்பிக்காக நம்ம சாப்பிட்ற டைமிங்கே மாத்துறோம். அந்த மாதிரி வீட்டுல ஒரு 3-4 பேர் இருக்கிறப்போ நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அடாப்ட் ஆகிறோமோ அதே தான் ஸ்கூல்லயும் பண்ணணும். ஸோ அங்க நம்ம ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா டெஃபினெட்லி ஆஸ் எஜுகேஷன் நம்மளே வந்து அங்க டிவைடு வந்து வந்து ரொம்ப பெருசா பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது வந்து போயிட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் ஹேப்பனிங் லைக் நீங்க வந்து என்ன சொல்றது 1 லட்சம் ஃபீஸ் கட்ட முடியும் பேரண்ட்லாம் இந்த ஸ்கூலுக்கு வாங்க, உங்களால 40,000 ஃபீஸ் கட்ட முடியுங்களா இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் எடுத்துங்க, ஃபீஸே கட்ட முடியும் நீங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க. ஸோ நம்மளே பிரிச்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரி சமுதாயத்தை. ஸோ டெஃபினெட்லி இது வந்து அதுல வந்து இன்னும் ரொம்ப வல்னரபிள் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன். ஸோ இது வந்து கேட்கறதுக்கு கான்செப்ட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் ப்ராக்டிகலி வர்றப்போ we have to talk about inclusiveness. வீட்ல நம்ம பேசுறோம் இல்லையா, அதே தான் வந்து ஸ்கூல்லையும் we have to try it. அண்ட் இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க ஆக்டிவிட்டிவா பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்குமே வந்து பண்ணலாம். அதான் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், குழந்தைங்களுக்கு என்ன தேவை, அதுக்கேற்ற மாதிரி டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் வந்து நீங்க ரெடி பண்ணுங்க. அது பண்ணாவே போதும். ஃபிளாஷ் கார்டு சின்னதா இல்லை, அவங்களால கை இப்படி வந்து மடக்கே தெரியல, அவங்களுக்கு வந்து கையே இப்படி பிடிக்க வரலன்னா யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் மெட்டீரியல் இன் பிக் சைஸ். இப்போ உங்களால ஒரு பேப்பர் எடுக்கணுங்க அப்படின்னாக்கா ஒரு குழந்தையால இப்படி டக்குன்னு எடுத்துட முடியும். பட் டியூ டு சம் பிசிக்கல் ப்ராப்ளம்னால அவங்களால கையை மடக்க முடியல, இப்படிதான் கை இருக்குன்னா உங்களோட டீச்சிங் மெட்டீரியலே பெருசா தான் இருக்கணும். நீங்க சின்னதா ஒரு மெட்டீரியல் செய்றீங்க, அது பெருசா செய்யணும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹாவ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேசுறப்ப அந்த விஷயங்கள்லாம் வரும் அதுக்குள்ள. தேங்க்யூ. ஐ திங்க் வி ஆர் டைம் ரொம்ப கடந்து போயிருக்கு அண்ட் ஸ்டில் பீப்புள் ஆர் ட்ராவலிங் வித் அஸ். ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் இஃப் எனிஒன் ஹேஸ் still question to ask me, you can ask. Other I think we have to wind up. Yes, participants, still you have any questions, நீங்க unmute பண்ணிட்டு சார்ட்ட கேட்கலாம். ஓகே சார். சார் என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்க. Wait a minute. Yes. Mobile, start from mobile. Yes sir, okay sir. Really thank you for that sir. Actually இன்னையோட செஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. பிகாஸ் ஃபுல்லாவே சில்ட்ரன்ஸ் இந்த ஃபுல் செஷனுமே வந்து கேட்கறதுக்கும் வந்து கத்துக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாவே நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். And really very thank you for this wonderful opportunities. Yes sir. Thank you sir. Thank you for this initiative. And உங்க கண்டிப்பா நானும் பர்சனலா வந்து உங்க டீடைல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நிச்சயமா நானும் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் சார். அண்ட் யா ஓகே. பார்ட்டிசிபென்ட் ஸ்டில் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் சார் அந்த ஆப்போட சிம்பிள் அப்படின்ற மாதிரி கேட்டுருங்க சார். நீங்க மேபி ஐ கேன் ஷேர் மை ஸ்கிரீன் அண்ட் நான் வேணா கூட கூகுள் பண்ணி கூட நான் காட்டுறேன். அண்ட் ஐ திங்க் நான் கூகுள் போறதுக்குள்ள இஃப் யூ ஹேவ் எனி you want my PPT, I can share.
ஓகே ஸோ ஜஸ்ட் மினிட். ஓகே மீன்வைல் வேற யாருக்குன்னா கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். as for this one if you have questions unmute பண்ணி நீங்க क्वेश्चन கேட்கலாம். நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அவரு நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம் அவர்கிட்ட இருந்து. ஆமா Thank you sir. இவ்வளவு நேரம் பேஷண்டா இருந்து ஆன்சர் பண்ணதுக்கு it's really thankful. அந்த சிம்பிள் மட்டும் கொஞ்சம் காமிச்சீங்க. ஓகே ஸ்கிரீன் ஐ திங்க் ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணிருக்கேனா? இல்ல வெயிட் அ மினிட். எஸ் ஐ திங்க் இப்போ ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்களா ஸ்கிரீன்? Yes sir. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். பிரதம் டிஜிட்டல், ஸோ டிஜின்னு இருக்கும். நீங்கள் அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். பக்கத்துல இன்னொன்று இருக்கு ரீட் அண்ட் ஸ்பீக். அதுமே நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன். பட் இதுவே போதும் நினைக்கிறேன். ப்ராடிஜி இட்ஸ் மோர் தென் எனஃப். Yes sir, super sir, thank you sir. Participants எங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் and ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நாங்க chat boxல போட்டிருக்கோம். So if you want to join with us, join with our family, you can you are always welcome. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செஷன் வந்து நீங்க கண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்க செஷனை வந்து கண்டக்ட் பண்ணலாம். as well as எனக்கு செஷனை இது கவனிக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா எந்த டாபிக்ல உங்களுக்கு செஷன் வேணும் அப்படின்றது நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல போய் சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கனெக்ட் நாலேஜ். பொதுவாகவே நம்ம வந்து பொதுவான நாலேஜ் விஷயத்தை ஷேர் பண்ணுவோம். அண்ட் டுடே செஷன் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சார். உங்க லிங்கையும் பார்த்துருக்கோம் சார். அண்ட் ஆமா லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப் வந்து ஐ திங்க் யூ கேன் பாஸ் இட் ஆன் டு அதர் வாட்ஸ்அப் குரூப் ஆல்சோ. அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூ கேன் பாஸ் இட் ஆன் டு அதர் பீப்புள் ஆல்சோ. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. I don't know who are the major people behind this. Vignesh definitely I can thank ninga host pannadukku, and Nancy and Divakar, I don't know who are other people involved in this, but I really want to thank everyone. And patient I will do like almost 2 hours now like pesi konjam maybe கொஞ்சம் பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் and போரா அடிச்சிருக்கலாம். I don't know, but I'm happy that I could share this information what we are doing in Pratham and giving this opportunity. So you are all really amazing human beings. Thank you. Thank you so much sir. Really proud to us. எங்களுக்கு தான் வந்து பெருமையா இருந்தது. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு டே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன ஃபீல் வந்து நிச்சயமா இந்த மாதிரியான செஷன் முடியும் போது ஃபீல் பண்ணுவோம். அண்ட் எல்லாரும் அதே ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்றதையும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ரியலி ஆடியன்ஸ் எனிதிங் டு சே இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லா டைம் ஓவர்லோப் ஆயிடுச்சு. அதனாலதான் I think we can wind up, and okay sir. Okay, if at all we have any questions we can have in WhatsApp group also. Okay sir. So thank you once again. Thank you. Thank you sir. Bye.